இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஒரு வசன ஆராய்ச்சி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். வசன ஆராய்ச்சி ஹெட்டிங் வந்து பேப்பரில் என்ன போடுங்க, வசன ஆராய்ச்சி. இப்போது ஒரு வசன ஆராய்ச்சிக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா மைய குறியீட்டு வார்த்தை. இப்போ அந்த மைய குறியீட்டு வார்த்தை எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. 3 வசனம் வந்துக்குது பாருங்கள், 3 வார்த்தை. அதில் ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இதுக்கு பேர் வந்து என்னது, மைய குறியீட்டு வார்த்தை. ஒவ்வொரு வசனங்களிலும் இருக்காது, ஆனால் எங்கேயோ ஒரு வசனத்தில் இது இருக்கும். அல்லையா? பைபிளில் நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் உற்று கவனித்தீங்கன்னா ஒரு வசனத்துக்குள்ளே 3 கீ வெளிப்படுகிறது. அப்போ அந்த 3 கீ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் அது. ஒரு அதிகாரத்துக்குள்ளே போய் நீங்கள் கீ எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து மைய வார்த்தை. ஆனால் ஒரு வசனத்துக்குள்ளே போய் 3 வார்த்தை எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் என்னது, மைய குறியீட்டு வார்த்தை. புரியுங்களா? இப்போ மைய குறியீட்டு வார்த்தை என்ன வந்தது, ஆசீர்வாதன்றது நீங்கள் எழுதணும். 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மைய ஆள் தத்துவம். ஒரு மைய ஆள் தத்துவம் என்ன இருக்குது, அதில் ஆண்டவராகிய தேவரீர், கர்த்தரான ஆண்டவர் தேவரீர், கர்த்தர் ஆண்டவர் தேவர் தேவரீர் அப்படின்னு எழுதலாம். அல்லையா? கர்த்தர் ஆண்டவர் தேவரீர். வேற என்ன எழுதலாம், அடியானின் வீடு. நீங்கள் சொன்ன மாதிரி உமது அடியானின் வீடு, உமக்கு, உம்முடைய அடியானின் வீடு, அது எடுக்கலாம். சொல்ல உமது, உமக்கு, உம்முடைய, அது எடுக்கலாம். இதில் மைய பொருள் என்னவாக இருக்கும், மைய பொருள் வந்து இப்பொழுது, இப்பொழுது, என்றைக்கும். சரி, அடுத்த ஒரு வசனத்தை எடுக்கலாமா? சங்கீதம் 115. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன எழுதுனா மைய ஜபம். கடைசியில் எழுத வேண்டியது என்னது, மைய ஜபம். ஃபஸ்ட்டு என்ன எழுதுனீங்க, மைய குறியீட்டு வார்த்தை,
மைய ஆள் தத்துவம், மையப்பொருள், மைய ஜபம். இது மாதிரி ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதி கொண்டு வரணும். அது வசன ஆராய்ச்சி உங்களுக்கு மிக அவசியம். அல்லையா? எப்பவுமே ஒரு வார்த்தையை ஆராய்ச்சி பண்ண கற்றுக்கணும், ஒரு வசனத்தை ஆராய்ச்சி பண்ண கற்றுக்கணும், ஒரு அதிகாரத்தை ஆராய்ச்சி பண்ண கற்றுக்கணும், ஒரு கேரக்டரே ஆராய்ச்சி பண்ண கற்றுக்கணும். அது பிறகு ஒரு வேதத்தை, ஒரு புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அல்லையா? சொல்லுங்கள். ஆமாம், இப்பொழுது என்றென்றைக்கும். ஏன்னா அது பொருள். பொருள் என்ன செய்யுது? பொருள் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியாது? மைய குறியீட்டு வார்த்தை இல்லாமல் ஒரே நீங்கள் மைய குறியீட்டு வார்த்தை உயிர் உள்ளதாக இருக்கும். அந்த உயிர் உள்ளதை என்ன பண்ணுது? ஆசீர்வாதன்றது உயிர் உள்ளது. இப்போ என்றென்றைக்குன்றது தனியாக பேசினா என்ன பண்ண முடியாது? அதுக்கு என்றென்றைக்கும் அப்புறம் என்ன ஆகுது? இப்பொழுது அப்படின்னு தனியாக நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன? அது இப்பொழுது அப்படின்னா அது கூட ஏதாவது ஒன்று சேர்க்கணும். இப்பொழுது சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா, புரியுங்களா? நான் வரேன்னு சொல்லியிருக்கலாம், இப்போது போகிறேன்னு சொல்லியிருக்கலாம், இப்பொழுது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், இப்போது வாங்கி கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம், இப்போ தரேன்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லாத வெறும் இப்பொழுதுன்னு சொல்லி நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்க, இப்போதுன்னு ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போது தான் நீ சொன்னது கரெக்ட் தாங்க, இப்போது தான். ஆனால் என்ன இப்போது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இப்போதுக்கு அது ஒரு பொருள், அதுக்கு என்ன பண்ண முடியல? உயிர் இல்லை. அப்போ உயிரை சேர்க்கணுன்னா எது சேர்க்கணுங்க? இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு உயிர் வந்துச்சு, அது ஒரு மனுஷனை வெளிப்பட்டுது. அப்போ வேதத்துக்குள்ளே போய் நீங்கள் இப்படியாக நான் செய்யணும், பொருளை கூட கண்டுபிடிக்கணும். ஒரு வசனத்தை எடுத்துக்கணும், அந்த வசனத்துக்குள்ளே பொருள்னால் என்ன, ஆள் தத்துவம்னா என்ன, கேரக்டர் அதாவது ஆள் தத்துவம், அது பிறகு மைய குறியீட்டு வார்த்தைனா என்ன, வேறு என்ன இருக்குது? அந்த வசனத்துக்குள்ளே வரத்துக்கு வேறு என்ன வழி இருக்குது? ஒரு இடத்தை குறித்து கூட வரலாம், மைய இடங்கள் எங்கன்னா அதுவும் எழுதலாம். இடம் போட்டு மைய இடம் அப்படின்னு போட்டு எழுதலாம். ஆனால் எல்லாத்துக்குமே இந்த ஆசீர்வாதம் உள்ளே இல்லை அப்படின்னா அந்த வசனத்துக்குன்னா இல்லை. நம்ம அந்த ஆசீர்வாதம் ஒன்று இல்லை அப்படின்னா அந்த வசனத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது மைய வசனமாக. என்னது? மைய வசனமாக எடுக்கவே முடியாது, அது தனிச்சையாக நிற்கும் அப்படியே. அப்போ வேதத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து வரும்போது இப்படி ஒரு மைய வசனங்கள் மறைஞ்சிருக்கும். அப்போ மறைஞ்சிருக்கிற அந்த மைய வசனத்தை நீங்கள் தேடி அதை கண்டுபிடித்து அதை ஆராய்ந்து அதை தியானிக்கும் போது அதிலேருந்து நமக்கு சாராம்சம் கிடைக்குது. தேடிடுவாங்க சிலவங்க, அதை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. ஆராய்ந்து பார்ப்பாங்க ஆனால் தியானிக்க மாட்டாங்க. தியானிக்காதனால நமக்கு என்ன கிடைக்காது? தேடி தேடி ஆராய்ந்து தியானிக்கலைன்னா என்ன கிடைக்காது? வெளிப்பாடு கிடைக்காது. இப்போ வெளிப்பாடு யாருக்கு வேணும்? வெளிப்பாடு பேசினா தான் உட்காருவாங்க ஜனங்க. அப்போ வெளிப்பாடு வரணுன்னா என்ன செய்யணும்? இல்லை, தேடி ஆராய்ந்து தியானித்த பிறகு தான் வெளிப்பாடு வெளியே வரும். ரெவலேஷன் எப்போ வருதுன்னா, நீங்கள் தேடலை, ஆராயலை, தியானிக்கலைன்னா ரெவலேஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் பார்மலா நமக்கு. வேத வாக்கியங்களை தேடி வாசியுங்கள், தேடி வாசித்ததை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பார்த்ததை தியானம் பண்ணுங்கள். இது 3 சிஸ்டம் யாருக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே இருக்குதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த ஊழியத்தின் அளவுகோல் வளர்ந்துக்கினே வரும். புரியுங்களா? ஏன் வளருது அப்படின்னா அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்குது. அப்போ நீங்கள் பேசும்போது என்ன பண்ணுறது? ஜனங்க அதை கவனிப்பாங்க. நீங்கள் சொன்ன வசனத்தை அப்படியே பைபிள் இருக்கிற வசனத்தை எடுத்து பைபிள் இருக்கிற வசனத்தை அப்படியே பேசிட்டா என்ன பண்ணாது? வசனத்தை எடுத்து அப்படியே பேசுனது என்ன நடக்காது? என்னம்மா, நீங்கள் அரிசி எடுக்கிறீங்க, அரிசி எடுத்து அப்படியே கொடுக்குறீங்க. அப்போ ஜனங்க அரிசியை சாப்பிடுவாங்களா? என்ன செய்வாங்க? இப்போ அவங்க கொண்டு போய் வீட்டில் 2-3 ஹவர் என்ன செய்யணும்? அதுக்கு வேக வச்சு சாப்பாடு செய்யணும். சிலங்க டைம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க?
அரிசியை என்ன பண்ணால் சீக்கிரமாக ஊற வச்சு மாவு அரைச்சி 2 தோசை சாப்பிட்ருவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்த அரிசியே கொஞ்சம் கஞ்சி சீக்கிரமாக செய்து குடிச்சிடுவாங்க. புரியுங்களா? என்னென்ன செய்யணுமோ செய்துக்கலாம். புரியுங்களா? எதுக்கு நீங்கள் எதுக்கு அதை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ, ரொம்ப ருசிகரமான சாப்பாடு செய்யணும், ரொம்ப ருசிகரமான சாப்பிட்டு பலன் அடையணும் அப்படின்னா அப்போ கொடுக்கப்பட்ட அரிசி என்ன பண்ணுவாங்க, அதை ஊற வச்சு தான் எல்லாத்தையும் ஊற வைக்கிறதா. ஆனால் ரொம்ப நேரம் ஒரு சமையல் செய்யும்போது டைம் 2 ஹவர் 3 ஹவர் எடுத்துக்குது. கஞ்சி செய்யறதுக்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்கும்? ஒரு 1/2 மணி நேரத்தில் கஞ்சி செய்துடுவாங்க. வேறு ஏதாவது செய்யறதுக்கு உப்புமா செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். வேறு ஏதாவது புளி சாதம், ஏதாவது தயிர் சாதம், ஏதாவது வேறு எலுமிச்சை சாதம், இப்படி செய்யணுன்னா எல்லாம் டைம் குயிக் ஆகிடும். ஆனால் ருசி கம்மியாக இருக்கும். ஆனால் அதிக ருசி உள்ளதுக்கு டைம் அதிகமாகுது. அதிக நேரத்தை எது கொடுத்தீங்களோ அதுலேருந்து நிறைய ருசி வருது. புரியுங்களா? அப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு செய்யும்போது அதனுடைய ரேட்டும் ஏறுது. அது மாதிரி தான் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க வசனத்தை சும்மா அப்படியே எடுத்து பேசினக்கூடாது. புரியுதுங்களா? அந்த வசனத்தை ஆராய்ச்சி, அந்த வசனத்தை எடுத்துருக்க அந்த வசனம் ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த வசனத்துக்குள்ளே யார் யார் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வசனத்துக்குள்ளே ஒரு ஆள் தத்துவம், ஒரு மைய கீ, அதாவது குறியீட்டு வார்த்தை, ஒரு கேரக்டர், இல்லை ஒரு பொருள், இல்லை ஒரு இடம், அதெல்லாம் பிரிச்சுடுவாங்க. டக்குன்னு பிரிச்சுட்டு அதை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. தேடி அதுக்கு தகுந்த மாதிரி எங்கெல்லாம் ஜோடி இதை கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அதை ஆராய்ந்து பார்ப்பாங்க. புரியுங்களா? ஆராய்ந்து பார்க்க அறிவு வளர்ந்துனே இருக்கும். வேத அறிவு தியானிக்கும் போது கனிகள் பெருகிடும். தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம், நம்ம கற்றுக்கொண்டுக்கினே வரும்போது நம்முடைய ஊழியத்தின் அளவுகள் என்ன பண்ணோம், வளரும். ஏன் அப்படின்னா ஒரு டீச்சருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு போடாத கணக்கெல்லாம் இப்போ போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தெரிஞ்ச கணக்கு தான் ப்ளஸ்ஸு பெருக்கல் கடுத்தல் கூட்டலை சொல்லி தந்துருந்தாங்க. இப்போ என்னடான்னா வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. அப்போது அவங்கக்கிட்ட நிறைய என்ன பண்ணுவாங்க, ஜனங்க வருவாங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட சத்தியம் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட நம்ம தேடி நிறைய பேர் ஆண்டவர் அனுப்புவார். புரியுங்களா? நம்மக்கிட்ட சத்தியம் இல்லைன்னா நம்ம தேடி போனோட அவங்க விட்டுட்டு ஓடுவாங்க. ஒரே ஓட்டம். நம்ம என்ன தான் கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என்னன்னு, இவங்க கொடுக்குற டீயில் என்ன இல்லை, சரியான சர்க்கரை இல்லை, சரியான ருசி இல்லை. ஆனால் அந்த கடையில் என்ன பண்ணுவாங்க, டீ கடைக்காரத்தை நின்று பார்த்தாலே டீ கடையாண்டு யாருமே வர மாட்டாங்க. அவருக்கு பட்டு ஹோட்டலாண்டு யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அங்கே என்ன இல்லை, ருசி இல்லை. அது மாதிரி தேவன் என்ன பண்ணுறாரு, கர்த்தரை ருசித்து பாருங்கள் அப்படின்னு எங்கே எழுதுகிறாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர், இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால். அப்போது கர்த்தரை நீங்கள் ஒருத்தர் ருசித்துட்டாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சுபாவனை தானே போயிடும். அதிலே போட்டுது பாருங்கள், என்னென்ன விடணுமோ அது தானே விட்டுருவோம். 2ஆம் வசனம், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. பாருங்க, எப்போ ஒழித்து விட்றேன்னா நீங்கள் கர்த்தரை ருசித்துட்டிங்கன்னா அப்போ தானே இதெல்லாம் ஒழிஞ்சிடும். ஆனால் கர்த்தரை நீங்கள் ருசிக்கலைன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கும். 10 வருஷம் நாள் 5 வருஷம் நாள் என்ன பண்ணோம், நம்ம விட்டு போகவே போகாது. இப்போ வசன ஆராய்ச்சி இந்த மாதிரி ஒரு 50 வசனங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எத்தனை? அந்த ஸ்ரீசொத்த பயிற்சிக்காக ஒரு 50 வசனங்களை தேடி கண்டுபிடிச்சி எழுதி கொடுக்கணும். அது உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வரும். ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஸ்ரீசொத்த பயிற்சிக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான சப்ஜெக்டு. ஆனால் உங்களுக்கு முழு வேதத்தில் இருக்குது, நிறைய இருக்கும். ஆனால் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஒரு வசனத்தில் இப்படி ஒரு மைய குறியீட்டு வார்த்தை இருக்கிறது, ஒரு மைய பொருள் இருக்கிறது, ஒரு மைய கேரக்டர், ஒரு மைய ஆள் தத்துவம் இருக்கிறது, ஒரு மைய ஜபம், அது நமக்கு இருக்குதுன்னு எப்போ தெரியும்னா
நம்ம இந்த மாதிரி வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு நிறைய டைம் வந்து வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு தானாகவே நம்ம வசனத்தை தேட ஆரம்பிச்சிடுறோம். எதுவுமே தெரில அப்படின்னா நம்மளால் வசனம்லாம் போய் பைபிள் படிக்க முடியாது. எதுக்குமே எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, எல்லா வசனத்துக்கு பின்னாடி முன்னாடி என்ன இருக்குது, ஜோடிகள் இருக்கிறது, அதுக்கு வெளிப்பாடு இருக்கிறது, ரகசியங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் வேதத்தில் வளர முடியும். வசனத்தில் நீங்கள் வேதத்தில் வளரும் போது உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் வளருகிறது. புரியுங்களா? வேதத்தில் நமக்கு இந்த மாதிரி நம்ம வசன ஆராய்ச்சியெல்லாம் தெரியல அப்படின்னா, வார்த்தை ஆராய்ச்சி தெரில அப்படின்னா, அதிகார ஆராய்ச்சி தெரில அப்படின்னா, வேதத்தினுடைய கேரக்டர்கள் தெரியலைன்னா, அதுக்குள்ளே இருக்கிற மையப்பொருள் தெரியலனா நமக்கு அதிகமான வளர்ச்சி குறைஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட ஒத்த வசனங்களை எடுத்துக்கின நம்ம மெசேஜ் கொடுத்துனுப்போம், அந்த ஒத்த வசனத்தையே பேசினப்போம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இது நீங்கள் எடுக்க 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 இதுக்குள்ளே இருக்கிற சாரமசெல்லாம் வெளியே வரும். அல்லேலூயா. அதான் 1 கொரிந்தியர் 2:10 வாசிக்கிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? வாசிக்கமா, எப்படி வெளிப்படுத்தினார்? அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள ஆவியான இருக்கிறான்னா நீங்கள் தேவனுடைய ஆழங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆழம் என்பது அளவு கிடையாது. இவ்வளோ ஆழத்தில் தான் நீ போய் முத்தி எடுக்கணும்னு சொல்லலை. போக 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 தான் என்ன பண்ணுது, நீங்கள் சிப்பியில் சாதாரண சிப்பி ஓரத்தில் அப்படியே கிடைக்கும், பொறிக்கணும் வந்து அதை வச்சு என்ன பண்ண முடியாது. சுண்ணாம்பு ஒன்று வச்சு ரெடி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அது சூளையில் வச்சு சுண்ணாம்பு பண்ணி நம்ம சுண்ணாம்பு அடிக்கலாம் சிப்பிங்களை. ஆனால் ஆழத்தில் போனால் என்ன கிடைக்கும்? ஓரத்தில் போனால் சிப்பி கிடைக்குது, ஆனால் ஆழத்தில் போனால் முத்தை கிடைக்குது. அப்போ அந்த ஆழன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ நீங்கள் பயில் படிச்சுட்டு டக்குன்னு அது ஆழன்னு சொல்ல முடியாது. ஆழம் என்பது நீங்கள் ஆராயும் போது தான் ஆழங்கள் வரும். அப்போ ஆழத்தில் நீங்கள் போகும்போது அந்த ஆழத்துக்குள்ளவைகளை நமக்கு என்ன பண்ணுறாரு, எடுத்து நம்ம கையில் கொடுக்குறாரு முத்துக்களை போல். அப்போ அது யார் ஆராயிறதுனா அந்த ஆவியானவர். எந்த ஆவியானவர்? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானுடைய வேலை என்னன்னா, அந்த வசன ஆராய்ச்சியை, அந்த வசனத்தை ஆராய்ச்சிக்குள்ளேருந்து அந்த மைய குறியீட்டு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் என்ன செய்யும்? வளரும். அப்புறம் வளர்ச்சிக்கு பிறகு என்ன இருக்குது? பெருகும். என்னது? வளர்றது வந்து ப்ளஸ்ஸு, பெருக்கிறது வந்து பெருக்கல். இப்போ 2 2 3 3 எடுத்துனி ப்ளஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ? 6. ஆனால் அது பெருக்குனிங்கன்னா அப்படி தான் ஆண்டவர் சொன்னார். தேடுது வந்து ப்ளஸ்ஸு, புரியுங்களா? ஆராய்து வந்து மல்டிஃபை பண்ணுறோம், புரியுங்களா? 3 + 3 6. நீங்கள் இப்போ 3 பெருக்கல் 3 சொன்னால் அது என்ன மாறுது? அது 9 மாறிடுது, புரியுங்களா? 9 × 9 நீங்கள் தியானித்தீங்கன்னா எங்கே போயிடுது? அந்த 9 வசனங்களை தியானம் பண்ணால் 9 × 9 என்ன போகுது? அவ்வளோ ஆழமான காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லித் தருவார். அப்போ நம்ம வசன ஆராய்ச்சி, வார்த்தையின் ஆராய்ச்சி, அப்புறம் புஸ்தக ஆராய்ச்சி, அதிகார ஆராய்ச்சி, அப்புறம் புஸ்தக ஆராய்ச்சி, அப்புறம் கேரக்டர் ஆழ்தத்துவ ஆராய்ச்சி, அதுக்கு அடுத்தது பழைய ஏற்பாட்டினுடைய ஆராய்ச்சி, அப்புறம் புதிய ஏற்பாட்டினுடைய ஆராய்ச்சி. இதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். இல்லையா? அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது? பைபிளை நீங்கள் படிக்க அது உங்களுக்கு பலவீனத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆவியானவர் இல்லாத படித்தா எப்படி இருக்கும்? பெண்ணில் இங்கு இல்லாத எழுத எப்படி இருக்கும்? பெண் இருக்குது கையில், என்ன இல்லை? இங்கே இல்லை. செல் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இல்லை? சார்ஜ் இல்லை. எப்படி இருக்கும்? செல்லு கையில் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியாது? யாருக்கும் பேச முடியாது. அப்போ ஆவியானவர் ஒத்தாசை தான் நமக்கு முக்கியம். அப்போ ஆவியானவர் அவர்
நீங்கள் தேடும் போது, ஆராயும் போது, தியானிக்கும் போது அந்த வெளிப்பாடு கொண்டு வருகிறவர் ஆவியானவர். அப்போது இதெல்லாம் வந்து ஒரு வசன ஆராய்ச்சியில் இருக்குது எல்லாமே. அப்போ இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாங்க. 1 தெசலோனிக்கர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள அது என்ன பண்ணுது? பலனை கொண்டு வருது. அப்போது அந்த நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்படுறீங்க, ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள் அது பலன் செய்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ வசனம் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொன்ன பிறகு அந்த வசனத்துக்குள்ளே அங்கே 3 முறை தேவ வசனம் தேவ வசனம் தேவ வசனம் வந்துருக்குதா இல்லைங்களா? அந்த மைய குறியீட்டு வார்த்தை எதை குறிக்கிறது? மைய குறியீட்டு வார்த்தை எதை குறிக்கிறதுனா தேவ வசனம். தேவ வசனத்தை நீங்கள் அங்கே எழுதணும். மைய குறியீட்டு வார்த்தை இடத்துல தேவ வசனத்தை எழுதுறீங்க. 3 முறை வந்திருக்கிறது. அதுக்கடுத்து என்ன வாசிக்கிறீங்க? கேரக்டர், மைய ஆள் தத்துவம் என்ன இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்களாலே மனுஷர் வசனமாக, மனுஷர் தேவனுக்கு உங்களுக்குள்ளே, இதெல்லாம் எதை குறிக்கிறது? மைய பாத்திரங்கள். அல்லேலூயா. மைய பாத்திரங்கள் அப்படின்னு எழுதலாம், மைய ஆள் தத்துவம்னு எழுதலாம், மைய கேரக்டர்னு எழுதலாம். மைய கேரக்டர்னு எழுதும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் மைய பாத்திரவான்கள்னு எழுதலாம். மைய பாத்திரவான்கள் யார் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது மனுஷர் வந்திருக்கிறாரு, தேவன் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. மற்றும் நீங்கள்னு சொல்லும்போது சபையார் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது நம்ம பார்க்குறோம் மைய பொருள். மைய பொருள் ஆகையால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டதினாலே இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே மெய்யாகவே அது பலன் செய்கிறது. அல்லேலூயா. இப்படி தனித்தனியாக பிரிக்கணும். மைய பொருளை, மைய பாத்திரத்தை பிரிச்சிட்டோம், மைய பொருளை பிரிச்சிட்டோம், மைய வார்த்தையை பிரிச்சிட்டோம். அல்லேலூயா. மைய குறியீட்டு வார்த்தையை பிரிச்சிட்டோம். இது 3மே பிரிச்சிட்டு பிறகு இதுக்கு ஒரு ஜபம். அது என்ன ஜபம்? மைய ஜபம். அல்லேலூயா. இந்த மைய ஜபம் எதை மையமாக வைத்து ஜபம் பண்ணனா, அந்த தேவ வசனத்தை மையமாக வைத்து பேசணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்று நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது வசன ஆராய்ச்சி நீ கொடுத்தீர். அந்த வசன ஆராய்ச்சியில் தேவ வசனத்தை குறித்து 3 முறை எனக்கு என்ன பண்ணிக்கிறேன்? திருத்துவமா நீர் என்னோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? தேவ வசனத்தை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்போ இதை தேடி கண்டுபிடிச்சிட்டு பிறகு நீங்கள் அடுத்தது ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ ஆராய்ந்து பார்க்கணும். தேவ வசனத்தை எப்படி ஆராய்ந்து பார்ப்பீங்க? உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்கிறது. அந்த ஃபோன் வந்து இது வரைக்கும் வந்த எல்லா மாடல்லையும் கடைசி மாடல் என்னது? அதான் கடைசி மாடல். அந்த மாடலுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு மாடல் வருது. ஏன் வருது அது? அதை நீங்கள் வாங்கும் போது அது வந்து 25,000 சொன்னாங்க. இப்போ இது வருது வந்து 60,000ன்றாங்க. ஏன் 60,000 போச்சு? அதே 25,000 தானே விற்கணும். அதை ஆராய்ந்து பார்த்ததுனால, அதை ஆராய்ச்சி பண்ணதுனால அதுக்கு வேல்யூஷன் என்ன பண்ணுது? மேல் மேலே அது வளருது. அது மாதிரி தான் ஒரு ஊழியக்காரர் ஒரு சீசன்லாம் எப்படி வளர்கிறாங்கன்னா, மேல் மேலே நீங்கள் வேதத்துக்குள்ளே போகும்போது மேல் மேலே அங்கே உங்களை உயர்த்தினே போவார். அல்லேலூயா. மேலே மேலே உயர்னா நீங்கள் அதை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ ஆராய்ந்து பார்க்குறீங்களோ அவர் உங்களை உயர்த்தினே போவார். புரியுங்களா? எங்கே நீ ஆராய்ந்து பார்க்குற, ஆராய்ந்து பார்த்தா அந்த அறிவு வளருது பாருங்கள். அந்த அறிவு வந்து உனக்கு வளரணும். புரியுங்களா? அப்போ அறிவு அடுத்தது மேல் மேலே நீங்கள் அதிக நேரத்தை கொடுக்கும்போது ஆராய்ந்து அது அறிவு, அது பூரண அறிவு, அது பகுத்தறிவாக மாறும். அப்போ அந்த அறிவு
வளர்ச்சிகளை கொண்டு வரது தான் ஆராயிரம். அப்போ நம்மளும் கூடவே வளருது அறிவு. நமக்கு என்ன பண்ணுது? ஆராயும் போது அறிவு வளர்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்தை நீங்கள் ஆராயிறீங்க. இப்போ தேவனுடைய வசனத்துக்கு பிறகு அது தேவனுடைய வசனம்னா என்ன? விதை, அப்புறம் வேறு ஜீவன், அப்புறம் ஆசீர்வாதம் வேறு நீங்கள் அப்படின்னு எங்கே போட்டிருக்குதுன்னா 1 பேதுரு 1:23 நீங்கள் வாசிக்கும் போது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்போது அழிவில்லாத வித்து என்னது? தேவனுடைய வசனம். வித்துக்கும் விதைக்கு என்ன வித்தியாசம்? விதை சாலிடாக இருக்குது, வித்து லிக்வராக இருக்குது. இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா ஒரு லிக்வராக இருக்கிறது, ஒரு ஜெனிப்பிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த வசனம் ஒருத்தருக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்க மனம் திரும்பி ஆகணும். இந்த தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து ஒரு மனுஷனுக்குள்ளே போயிட்டு அவன் என்ன பண்ணணும்? ஜெனிப்பிக்கப்பட்டே ஆகணும். அதனால தான் நீங்கள் யாராவது சந்திக்கும் போது அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்லக்கூடாது? நீங்கள் நண்டு சாப்பிடக்கூடாது, நீங்கள் என்ன சாப்பிடக்கூடாது? முயல் சாப்பிடக்கூடாது, நீங்கள் அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடாதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அது தெய்வ வசனம் கிடையாது. புரியுங்களா? அப்போது ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்துல என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட்றது பற்றி பேசவே கூடாது. அப்போ என்ன பேசணும்? தேவ வசனத்தையாக வித்து, அழிவில்லாத வித்தை மட்டும் பேசணும். அப்போ தேவ வசனாக வித்து எப்படி இருக்குது? தேவ வசனம் வித்தாக இருக்கிறது. அந்த தேவ வசனமாக வித்து நீங்கள் என்ன செய்யணும்? தியானிக்கும் போது அந்த வசனம் நான் மாறிடுது, வித்தாக மாறிடுது. நான் மாறுது, வித்தாக மாறிடுது. அதாவது உங்கள் கையில் இருக்கிற ஒரு பொருள், நீங்கள் அந்த பொருள் எதுனா இருக்கட்டும், அது அக்னியில் போட்டால் என்ன ஆகிடும்? எந்த பொருளும் அக்னியில் போட்டால் என்ன ஆகும்? உருகிடும். அது மாதிரி ஆண்டுடைய வசனம் ஒரு அக்னி போல், அல்லேலூயா, அது உருகி அவங்களுக்குள்ள மனதை திறக்க வச்சிருது. இப்போ அதனால தான் தேவனுடைய வசனம் வித்தாக இருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய வசனமாக வித்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே போனால் தான் மனம் திரும்ப முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இந்த வசனத்தை போடணும். அப்போ தேவனுடைய வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஆதியாகத்திலேருந்து வெளிப்படுத்துவதற்கு பேசியிருக்கிறாரு. தேவனுடைய வசனத்தை பேசுகிற இடத்துல மனம் திரும்புவாங்க மக்கள். புரியுங்களா? வெறும் ஆசீர்வாதத்தை பேசினா அங்கே என்ன பண்ண மாட்டாங்க? வெறும் ஆசீர்வதிக்கிறார் அது ஆசீர்வாதம் வாங்கி போயினே இருப்பாங்க. இப்போ நீங்கள் போகிறவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? தண்ணி கொடுக்குறீங்கன்னா தண்ணி குடிப்பாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க பெரிய கேன் தூக்கின்னு தண்ணி நிரப்புவாங்க. ஏன்னா தண்ணி என்ன பண்ணிட்டாங்க? ஃப்ரீயாக இவங்க என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறான்னு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கேனை ஏற்றுன்னு பார்த்து காட்டிலையும் டிராக்டர் ஏற்றுன்னு என்ன பண்ணிக்கலாம்? அப்போ தேவனுடைய வசனன்றது நீங்கள் விதையை மட்டும்தான் விதைக்கணும் சுவிசேஷத்தில், அல்லையா? வேறு ஆசீர்வதிக்கிறாரு கர்த்தர், அதை பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னா அவங்களுக்கு சொல்லிட்டீங்க கர்த்தர் உங்களுக்கு வீடு வாசலை தருவார் அப்படின்னு. இப்போ அவனை பண்ணுவான், இவ்வளோ நாள் வீட்டு வாசல் தேடி கண்டுபிடிச்சி பேங்க்கில் லோனுக்குன்னு போட்டிருப்பான், எங்கேயுமே லோன் கிடச்சிருக்காது. திடீர்னு பிரசங்கம் கேட்டால் இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு வீட்டை தருவார், இயேசுவை ஏற்றுக்கொண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா இப்போ அவர் மனசில் அது என்ன பண்ணிவிடுவார்? பிசாசு மனசில் போடுவான். பாருங்கள், அவங்க சொன்னது இயேசுவை ஏற்றுக்கொண்டானா கிடைக்கும், வீடு கிடைக்குன்னு நான் சொல்ல, அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அதை பாருங்கள், மைக்கோ ஃபோனில் பேசினுக்கிறாங்க பாருங்கள், நீங்களே கேளுங்க அப்படின்வாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்கிறாரு. ஆமாம், நான் ரொம்பவும் 10 வருஷத்துக்கு நான் ட்ரை பண்ண வீட்டை என்னால் கட்ட முடியல. இப்போது எல்லா கடையிலையும் பார்த்துட்டேன். இப்போ இந்த கடையில் ஒரு முறை என்ன பண்ணிடலாம், போய் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு என்ன தான் செய்கிறான்னு சொல்லிட்டு நான் ஐயா உங்கள் வசனத்தை கேட்டேன். புரியுங்களா? இயேசு பற்றி நீங்கள் சொன்னீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன கிடைக்கும்? வீடு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு அது மனசில் தொட்டுச்சு, நான் உங்கள் சர்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்? 5 வருஷம் சர்ச்சில் உட்காருவார். புரியுங்களா? அவர் எதுக்காக உட்காந்துருப்பார் 5 வருஷம்? அந்த வீடுக்காக. 5 வருஷம் முடிஞ்சால் என்ன பண்ணாது? வீடு கிடைக்காது. உடனே என்ன சொல்லுவார்? அவர் சபை விட்டு வெளியே போயிடுவார். சும்மா போவாரா?
பாஸ்ட்டை கூப்பிட்டு 2-3 வார்த்தை பாஸ்டம்மா 2 பேரும் போட்டு நல்லா திட்டிட்டு நீங்களாம் சர்ச்சை வச்சு நடத்துகிறீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவார். அங்கே ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்ல ஆரம்பிப்பார். 5 வருஷம் நான் போனேன், அவர் சொன்ன மாதிரி ஏசு என்ன பண்ணிட்டார், வீட்டை தருவாருன்னு இருக்கிற வீடே போய் சேர்ந்து அப்படின்வார். ஏன் அப்படின்னா தேவனுடைய வசனன்றது வீடு கிடையாது. அப்போ தேவனுடைய வசனன்றது வித்து, அந்த வித்தை கரெக்டாக போடணும், அப்போ தான் அது முளைத்து எழும்பும். அப்போ தேவனுடைய வசனம் எங்கெல்லாம் பைபிளில் வந்திருக்குது அதுக்கு முன்னாடி போய் நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து தேடி பார்த்தா தான் கிடைக்கும். அந்த வார்த்தைகளை எடுத்து விதைத்தா தான் அவங்களுக்கு என்ன உண்டாகுது, ரட்சிப்பு உண்டாகுது. இல்லைங்க தேவனுடைய வசனம் இன்றைக்கி விதைக்க தேவையில்ல, திருவசனத்தை விதைத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் திருவசனம் விற்றா என்ன ஆகும்? திருவசனம்னா ஞானப்பால். என்னது ஞானப்பால்? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ வளர்ச்சிக்காக எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, திருவசனத்தை ஞானப்பாலை கொடுத்துடக்கூடாது. அது வந்து பிறக்கிறதுக்காக இல்லை. இப்போ திருவசனமாக நீங்கள் போய் எல்லாருக்கும் போதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டா திருவசனத்தை எடுத்து என்ன பண்ண முடியும் யாருமே? திருவசனம் என்பது ஒரு கண்ணாடின்றாரு, திருவசனம் தண்ணீர்ன்றாரு, திருவசனம் என்பது இரட்டிப்பான நன்மையை கொண்டு வரதாக இருக்குது. அப்படியே ஆண்டவர் பவுல் பேசுகிறாரு அங்கங்கே. அப்போ திருவசனம் அதிகமாக ஞானப்பாலாக வெளிப்படுது. நீங்கள் ஹோட்டலில் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட டீ கேட்டீங்க, அவங்க போன்மிட்டா கொண்டு போட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு டீ தான் வேணுன்றீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை போன்மிட்டா குடிச்சிங்கன்னா இதோட 2 மடங்கு உங்களுக்கு வலுவு கிடைக்கும் அப்படின்றாங்க. என்னது வல்லமை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் குடிப்பீங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து நம்ம தேவ வசனத்தை விதைக்கிற இடத்துல திருவசனத்தை விதைத்திடக்கூடாது. என்ன வசனம்? அப்போ இதுக்கு பேர் தான் வந்து நீங்கள் அந்த தேவ வசனத்தை அடுத்த ஸ்டெப்பு என்ன இருக்கும்? தேவ வசனத்தை ஒரு பக்கம் தேவ வசனம் வித்தாக உள்ளே போய் வேலை செய்யுது, ஒரு பக்கம் திருவசனம் ஞானப்பாலாக போய் வளர்ச்சி கொண்டு வருது. அதுக்கடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரோக்கியமான வசனம் இல்லை, நீதியின் வசனம். என்ன வசனம்? எபிரேயர் 5:13 பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அப்போது நீதியின் வசனம் எதை குறிக்கிறது? அந்த பால் குடிக்கிறவங்க, ஞானப்பாலை குடிக்கிறவங்க, திருவசனமாக ஞானப்பாலை குடிக்கிறவங்க இப்போ அதனுடைய பூரணம் அடைஞ்சிருக்கணும். அந்த குழந்தைக்கு பல் வந்திருக்கணும், அந்த குழந்தைக்கு என்ன வந்திருக்கணும், பற்கெல்லாம் முளைத்து நல்ல ஹார்டாக வந்துச்சுன்னா அது பாலை விட்டுரும். அந்த பிள்ளைக்கு தான் நான் கொடுக்கணுமா? நீதியின் வசனத்தை கொடுக்கணும். இப்போ ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு திருவசனமாக ஞானப்பாலை கொடுக்காம நீங்கள் மாடுன்னு நீதியின் வசனத்தை அவங்களுக்கு விதைத்தினா தான் என்ன செய்யும்? பால் கொடுக்குறதுல நீங்கள் நீதியின் வசனத்தை கொடுத்தா என்ன நடக்குன்னு கேட்குறேன். பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற இடத்துல நீங்கள் மட்டன் வாங்கி வந்து நல்லா சாப்பிட்டோமா, இன்றைக்கி ஈரெல்லாம் வாங்கி வந்துக்கிறேன் சாப்பிட்டு கொண்டோம்னு சொல்லி ஈரெல்லாம் கட் பண்ணி தந்தால் சாப்பிடுமா? ஜீர்ணிக்கிறதுக்கு ஏற்ற உள்ளன்னா இல்லை, உள்ள தன்மை இல்லை, அதனுடைய அதை ஜீர்ணிக்கக்கூடிய பலன் அதுக்கிட்ட இல்லை. அப்போ அந்த குழந்தை செத்துரும். அப்போ ரட்சிக்கப்பட்டு சபையில் வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் அவங்க என்ன பண்ண திருவசனத்தை, ஒரு 3 வருஷம் திருவசனத்தை அவங்க உட்கொள்ளணும், ஞானப்பாலாக உட்கொள்ள வேண்டும், குடிக்க வேண்டும். ஒரு 3 வருஷம் அவங்க ஆதியாகம் டு வெளிப்படுத்த ஆதியாகம் இருக்கும், ஆதியாகம் டு வெளிப்படுத்த வரைக்கும் போய் முன்னாடி பின்னாடி போய் வரணும். புரியுதோ இல்லையோ வாசினே இருக்கணும் வேண்டியது. புரியுங்க? அதுக்கு பார்த்தா திருவசனம். இந்த அதிகார ஆராய்ச்சி, வார்த்தை ஆராய்ச்சி, வசன ஆராய்ச்சிலாம் எதை குறிக்குது? அதிகார ஆராய்ச்சி, வார்த்தை வசன ஆராய்ச்சிலாம் எடுக்கிறீங்க பாரு, இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்காக திருவசனம். இதெல்லாம் நீங்கள் எடுக்கலைன்னா என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. நீங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம உட்காந்துப்போம். 10 வருஷம் ஆனால் கூட நமக்கு வேதத்தை அவ்வளோ தொழில் என்ன பண்ண முடியாது. எவ்வளோ படிக்கிறேன், இன்னும் வந்து நிறைய பேர் இப்போ மாற்றி இன்னும் வெளிப்பாடு குத்துனே இருந்தால் நான் எவ்வளோ நேரம் ஓடுறது? வெளிப்பாடு வர என்ன ஆகும்? இயேசுவாக வந்தார். எப்போ இயேசுவாக வந்தார்? இயேசுன்ற பேர் எப்போ வந்தது? மரியா வயிற்றுலேருந்து வரும்போது இயேசு. புரியுங்களா? அவர் 30 வயசு ஆகி சிலுவை போய் நிற்கிறார் சிலுவையில். அப்படின்னா அது பேர் என்ன? சிலுவையில் அவர் தொங்கி கொண்டு போയത് அவர் பேர் வந்து ரட்சகர். என்னது?
ஏன்னா இப்போ பாவிகளை ரட்சிக்க வந்தவர் சொன்னார் பாருங்கள், அந்த வேலையை எங்கே முடிக்கணும்? சிலுவையில் முடிக்கணும். அப்போ நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா தான் அது அங்கே போக முடியும். அதுக்கு நடுவில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்த வேலையை செய்துனுக்கிறார். அவர் மேலே அபிஷேகம் இருந்தது, எல்லா வேலையும் செய்தார். அப்போது இயேசு என்றால் அவர் தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்போ அங்கே ஆரம்பம் ஆயிடுச்சு, ஆரம்பத்தையே பிடிச்சின்னு உக்காந்துக்கூடாது. புரியுங்களா? இப்போ நான் இயேசுனவர் இருக்கிறாரு, இப்போ மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். என்னது? இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டார் அவர். புரியுங்களா? அப்போது என்ன பண்ணார்? பலிபீடத்தில் நின்னார். இப்போ மகா பரிசுத்த உள்ளத்தை கிராஸ் பண்ணி உள்ளே போனதுனால இப்போ அவர் மகா பிரதான ஆசாரியர் இருக்கனால இப்போ அவர் எப்போதும் நமக்காக என்ன பண்ணுறாரு? அவர் எதுக்கு பரிந்து பேசுகிறாரு? எபிரேயர் 7:24. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே, பாருங்க, என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவமுள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்கிறதுக்கு நிற்கிறாரு. அன்றைக்கி சிலுவையில் ரட்சித்தார், இன்னைக்கு முற்றுமுடிய ரட்சிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய பலமான ஆகாரத்தை தெரியணும். ஆரம்பத்திலே பிடிச்சின்னு உட்காந்து அதே திருவசனமாகிய ஞானப்பால் குழந்தை மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துடக்கூடாது என்றார் ஆண்டவர். எப்படி வாழ்ந்துடக்கூடாது? குழந்தைக்குரிய இந்த பவுல் சொல்கிறார், நான் குழந்தையாக இருந்தால் குழந்தைக்குரிய காரியங்களை செய்தேன், நான் புருஷனாகிட்டேன், குழந்தைக்குரியெல்லாம் ஒழிஞ்சிட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம்? புருஷனாக இருக்கிறானா புருஷன்லேயே குழந்தைக்குரிய வேலை செய்யணும். எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? புருஷனாகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் பால் மாதிரி குடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு கிளாஸ் பால் கொடுங்க, நான் குடிச்சுன்னுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் ஒரு 4 மணி நேரம் ஜெபிக்க முடியல, முழங்கால் பாட முடியல, என்னால் நிற்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, ஆராய முடியும்னு சொன்னால் அது எப்படியே குறிக்குது? புருஷனாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் இன்னும் பால்லே இருக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து முற்றுமுடிய ரட்சிக்கும்படி தான் எங்கே நிற்கிறாரு? மகா பிரதான ஆசாரியர் நிற்கிறார். ஏற்கனவே நம்ம ரட்சித்துட்டு தான் இங்கேருந்து போனார். அவருடைய நம்ம பாவம் மன்னிப்புக்கென்று அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு மீட்கப்பட்டுட்டோம். இப்போ இயேசு நம்ம ஏற்றுக்கணும். திருவசனமாகிய ஞானப்பாலில் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம திருவசனமாகி ஞானப்பாலே குடிச்சுனுக்க முடியுமா? அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். பலமான ஆகாரத்துக்குள்ளே போகும்போது அந்த முற்றுமுடிய ரட்சிப்பு கூடிய நிலைமையில் இயேசு நமக்காக என்ன பண்ணுறாரு? அவர் தன்னுடைய வேலை செய்துக்கினே இருக்கிறாரு. நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க. முற்றுமுடினா என்ன? எல்லா காரியத்திலும் நம்ம ரட்சிக்கப்படணும். எல்லா காரியத்திலும் என்ன? சரீரத்திலே ரட்சிக்கப்படணும், ஆத்மாவிலையும் ரட்சிக்கப்படணும், ஆவிலையும் ரட்சிக்கப்படணும், குடும்பத்திலையும் ரட்சிக்கப்படணும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்படணும், பொதுவான வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்படணும், ஊழியத்திலையும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படனா எப்படி? ஊழியத்தில் எப்படி ரட்சிக்கப்படுறது? குடும்பத்தில் எப்படி ரட்சிக்கப்படுறது? நீங்கள் சொல்லுங்கள். குடும்பத்தில் எப்படி ரட்சிக்கப்படுறது? நீங்கள் குடும்பத்தில் எப்படி ரட்சிக்கப்படுவீங்க? இயேசு ஜெபம் பண்ணுறாரு, நீ குடும்பத்தில் ரட்சிக்கப்படணுன்னு. புரியுங்களா? அப்போ எப்படி ரட்சிக்கப்படுவீங்க? குடும்பத்தில் ரட்சிக்கப்படணும்னா உங்கள் பிள்ளைங்க சொல்லணும். அப்போது சாட்சியே நீங்கள் வந்தால் தான் ரட்சிப்புக்கு ஈக்குவலாக மாறுது. அவள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார்? இந்த தப்பு செய்ய மாட்டார், எங்கள் அம்மாவை அடிக்க மாட்டார், திட்டமாட்டார், ஆனால் அவர் வசனத்தை சொல்லி பயப்படி வைப்பார். அந்த வசனத்தை சொன்னாவே அவங்களுக்கு என்ன பண்ணும்? அவங்க வசனத்தை சொன்னாவே சிச்சு உண்டாகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வசனத்தை பழிச்சும் தூக்கி வச்சுடுவாங்க. எங்கள் அம்மா கூட என்ன பண்ண மாட்டாங்க, எங்கள் அப்பா எதுவும் பேச மாட்டாங்க, அவர் ஏதாவது சொன்னால் வசனத்தை காட்டுவாங்க. புருஷனுக்குரிய வசனம் பைபிள் இருக்குது, மனைவிக்குரிய வசனம் பைபிள் இருக்குது, பிள்ளைக்குரிய வசனம் பைபிள் இருக்குது. நம்ம வசனத்தை சொல்லாமே என்ன பண்ணிடுறோம்? எதோ சொல்கிறோம். அப்போ நம்ம தேவையில்லாத சொன்னாவது ட்ரெயின் ஓடினேக்கிறது நிறுத்தணும். என்ன பண்ணணும்? ஓடுற ட்ரெயினை நிறுத்தணும். என்ன செய்யணும்? செயின் இழுக்கணும். அப்புறம் அதாவது என்னன்னா, ஒரு ட்ரெயின் நிறுத்தணுன்னா ரெட் கலர் ஒரு சிக்னல், ரெட் கலர் விழுந்தாவே அவன் என்ன பண்ணுவார்?
நீ செயினை போட்டு இழுக்க தேவையில்ல, முன்னாடி போய் நீ படுக்க தேவையில்ல, நீ போய் எதுவும் பண்ண தேவையில்ல, அது தானே நிறுத்திடுவாங்க. அது மாதிரி வசனங்களை வந்து நம்ம எது சொன்னால் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு அது சொல்லிடணும். இப்படி சொல்லிக்கிற வசனம் நீ இப்படி இருக்கிறியன்றதில்ல, இந்த வசனத்தை கட்டிட்டா அவங்க அப்படி ஆகிடுவாங்க. அப்போ தான் சாட்சி வரும். நம்ம வசனத்தைக்குள்ளே போகாமல் வசனத்துக்கு வெளியே நின்னோம்னா புரியுங்களா, சாட்சியாக இருக்கவே முடியாது. அந்த இடத்துல ரட்சிப்பு நிறைவேறாது. நோவா சொல்கிறாரு, நான் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனேன் அப்படின்றாரு. ஒரு பேடையை உண்டு பண்ணி முழு குடும்பத்தை ரட்சிப்பு வழியாக நடத்துவதற்கு அவர் நீதிக்கு சுதந்திரவாளி ஆகிட்டார். புரியுங்களா? அப்போ எப்படி நீதிக்கு சுதந்திரவாளி ஆகினான்னா, ஃபஸ்ட்டு நீதியாக மாறுறாரு, அப்புறம் தான் முடிவில் எபிரேயரில் நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறுறாரு. அப்போ நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்காக ஆயத்தமாக்குறாரு. முழு குடும்பத்தை கொண்டு ரட்சிப்பில் நடத்திடுறாரு. புரியுங்களா? அப்போ அந்த பேழையே அவர் என்ன பண்ணுறாரு, உண்டாக்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முழு குடும்பத்தை ரட்சிக்கணும் சாட்சி தான், அதுதான் ரட்சிப்பு. அது ஒரே நாளில் வராது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு என்ன சொல்கிறாரு, முற்றுமுடி ரட்சிப்புக்காக தான் என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறேன். அப்படின்னா முற்றுமுடி ரட்சிக்கணும், குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்படணும். அப்படின்னா ஏற்கனவே தான் ரட்சிக்கப்பட்டுட்டார். ஆனால் ரட்சிப்பு நிறைவேற, ரட்சிப்பு பூரணமடைய, நித்திய ரட்சிப்புக்குள்ளே போக அவர் முற்றுமுடிய ரட்சிக்க அப்படின்றாரு. அப்போ இதுக்கெல்லாம் சொல்கிறாருன்னா என்ன இருக்குது, ஒரு ரூட்டு காட்டுறாரு நமக்கு. சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது பூரணமாக என்னை பின்பற்றுறது போல சாலமோன் பின்பற்றலை பூரணத்துக்குள்ளே. ஏன் பின்பற்றலை? தன் தகப்பனுடைய ரூட்டை அவன் ஏன் விட்டுட்டான்? தகப்பனுடைய ரூட்டை ஏன் விட்டுட்டு வெளியே போயிட்டான்? ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாவீது என்னை பூரணமாய் பின்பற்றின் போல யார் பின்பற்றலையா? சாலமோன் பின்பற்றவே இல்லை. புரியுங்களா? ஆரம்ப கரெக்ட் நல்லா இருந்தது, ஆனால் முடிவு எப்படி இருக்குது? சாலமோனுடைய முடிவு எப்படி இருந்தது? மாம்சத்தில் போய் முடிச்சிட்டான். சிலவங்க ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிச்சிடுவாங்க. அப்போ வளர்ச்சி இல்லை, நடுவில் வந்து கோட்டையை விட்டுருவாங்க. வளர்ச்சி என்பது எப்படின்னா, நம்ம அப்படியே என்ன செய்கிறோம், மேல் 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 மேலே மேலே வளரணும். மேலே போய் மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் கீழே போய் மேலே வந்து இப்படி வளரக்கூடாது. அப்படி வளர்ந்தால் நம்ம வளரவே முடியாது. அப்படி வளரக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ என்ன முற்றிலும் அப்படியே ஆண்டவர் உனக்காக ஜெபம் பண்ணும்போது எந்தெந்த பகுதியில் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்போ சபையில் எல்லோரையும் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்கணும். நீ போகிற சபையில் எல்லோரும் உனக்கு குறித்து சாட்சி கொடுக்கணும். அப்போ இந்த சாட்சிக்கு ஒரே நாள் வந்துடுதா? சாட்சியின் வாழ்க்கை ஒரே நாளில் வருது. அவங்க ஊழியத்தில் பேச்சில் சொல்லில் மாறி நேற்று ஒரு வார்த்தை சொல்கிறது இன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பண்ண முடியாது? சாட்சியாக இருக்க முடியாது. அப்போ நேற்று சொன்ன வார்த்தை இன்றைக்கி சொல்லணும், இன்றைக்கி சொன்ன வார்த்தையை நாளைக்கு சொல்லணும், நாளைக்கு சொன்ன வார்த்தையை நாளைக்கு அதே வார்த்தை சொன்னோம்னா இப்போ கரெக்டாக வார்த்தையில் இருக்கிறோம். அப்போ இதை தான் வந்து சாட்சியின் வாழ்க்கை சபையில். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் உன் மனசாட்சி சாட்சி கொடுக்கணும். என்ன சாட்சி? உன் மனசே சொல்லணும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா இல்லையான்னு. புரியுங்களா? நீங்கள் மனசுக்கிட்ட கேட்டு பாருங்கள், என் மனசே நான் எப்படிக்கிறேன் அப்படின்னா, ஆமாம் ஒன்று பற்றி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு மனசு பேச என்ன சொல்லும்? நான் சொல்கிறது நீ கேட்கறதே இல்லையாம்மா அப்படின்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? சரீரம் வருத்தப்படுமா படாதா? நான் சொல்கிறமே நீ நடு அப்படின்னா என்ன? மனசாட்சியில் ஆவியன் உள்ளே போய் கண்ட்ரோல் பண்ணுறாரு நம்மளை. எப்படி ரூட் போடணும், எப்படி சார்ட் போடணும், எப்படி நீங்கள் ரூட் போட்டு சார்ட் போட்டு எப்படி போகணும், எந்தெந்த பகுதிக்கு போகணும் அப்படின்னு அவரே காட்டுவார். அப்போ இதெல்லாம் வந்து சாட்சின், அதை முற்றுமுடிய ரட்சிக்கும்படியாக. அப்போ இயேசு ஏற்கனவே ரட்சித்துட்டார். ஆனால் அதோடு அவர் கடமை முடியல. அவர் இப்போ எங்கே போகிறாரு? பரலோகத்தில் போய் பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்காந்து இப்போது சபைக்காக என்ன பண்ணுறாரு? முற்றுமுடிய ரட்சிக்கும்படிக்காக அவர் எப்போதும் என்ன பண்ணியிருக்கிறாரு? வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு செய்து கொண்டிருக்கிறாரு சொல்லுங்கம்மா? நம்ம எந்தெந்த இடத்துல குறைகளோடு இருக்கிறோமோ அதை நிறைவாக மாற்றணும். அதே இடத்துல நீ உட்காந்து ஆண்டு சொல்லலை. புரியுங்களா? அப்போது ஸ்கூலில் போன பிள்ளைங்க அதே 1ஆம் கிளாஸ்லேயே உட்காந்து 10 வருஷம் எப்படி இருக்கும்? அது அப்பா அம்மா கவனிக்கலை. எங்கேப்பா போயிட்டு வரேன்? ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். எங்கே போயிட்டு வரேன்? ஸ்கூலுக்கு போய்ட்டு 10 வருஷம் கேட்டுனுங்கிறாங்க. ஆனால் 10 வருஷம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு 1ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புனா எப்படி இருக்கும்?
அவங்க அப்பா அம்மா கண்ணு திறந்துச்சு. எங்கள் பிள்ளைங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி இப்போ வேலைக்கு போகுது, ஐடிஐக்கு போகுதுன்றாங்க. உங்கள் பையன் என்னம்மா 10ஆம் கிளாஸ் அவனும் படிச்சுட்டு இருக்கிறான், இப்போ சர்டிஃபிகேட் வாங்கி வரோம் பாருங்கள் அப்படின்னா, சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது? 1ஆம் கிளாஸ் இருக்குது. எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆலயத்துக்கு வந்து 10 வருஷமாக அந்த 1ஆம் கிளாஸ் பாடமே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த 1ஆம் கிளாஸ் குறித்தே என்ன பண்ணக்கூடாது? நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லினே இருக்கக்கூடாது. ரட்சிப்பு நிறைவேறி நீ என்ன செய்யணுங்கிறேன்னு சொல்லணும். அடுத்த ஸ்டேஜுக்கு என் வாழ்க்கை என்ன, அடுத்த ஸ்டேஜுக்கு நான் எங்கே போகணும். அப்போது வசன ஆராய்ச்சியில் நம்ம பார்த்தோம் தெய்வ வசனம். அப்போது தெய்வ வசனம் வித்து வித்து இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனிமேல் என்ன பண்ண மறுபடியும் அதுக்குள்ளே போவியா? மறுபடியும் ஆண்டவர் என்னை ரட்சிங்கன்னு சொல்லணுப்போம். என் ரட்சிப்பு நிறைவேற எனக்கு அடுத்த வழியை காட்டுங்க ஆண்டவர் கேட்போம். சில என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களே மறுபடியும் என்ன பண்ணுங்கிறாங்க, 10 வருஷமாக ரட்சிக்கப்பட்டதே சொல்லுங்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னேன்னா அர்த்தம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு காலம்னா வேலைக்கு போகிறதுக்கும் காலம். அப்போ வேலைக்கு போகிற நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியுமா? கல்யாணம் பண்ணுற நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அப்போ மனவாட்டியை நீ மாற வேண்டிய இடத்துல நீ மறுபடியும் எங்கே இருக்கிற? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இதே சொல்ல முடியுமா? உன் ரட்சிப்பு நிறைவேறுவதுக்கு நீ என்ன செய்த, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்போ வசனங்களை சுற்றி பார்த்தினா தான் வசனத்துக்குள்ளே வந்து நமக்கு தேடும் போது, தியானிக்கும் போது, ஆராயும் போது அதை வெளிப்பாடு கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கினே வருவார். அந்த வசனத்துக்கு மேலே வசனத்தை வளரும் போது நம்ம கண்ணு நல்லா பிரகாசிக்க ஆரம்பிக்குது, நம்ம இருதயம் பிரகாசம் ஆரம்பிக்குது. புரியுங்களா? அப்போது தேவனுடைய வசனம் வந்து வித்தாக இருந்தால் திருவசனமாக அது ஞானப்பாலாக இருக்கிறது, பலமான ஆகாரமானது நீதியின் வசனமாக இருக்குது. அதில் நம்ம பழக்கத்தை உண்டு பண்ணுறோம். பலமான ஆகாரம் என்ன பண்ணுது? நம்மை ட்ரைனிங் பயிற்சி கொடுக்குது. பழக்கம்னா என்ன? நீ யாரோட ஒருத்தர் பழகினா அவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ இயேசுவோட நீ அந்த தினத்தோறும் இயேசுக்கிட்ட நீ போய் 4 ஹவர் உட்காந்துட்டு வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இயேசு போல மாறிங்க. புரியுங்களா? அதே கார் சைடில் ஒருத்தர் மெக்கானிக்கல்கிட்ட உட்காந்து வந்தால் கார் சைடில் இருக்கிற மெக்கானிக்கல் மாதிரியே இருப்போம், பேச்சு அது மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்ம யார்கிட்ட உட்காருன்னு நமக்கு தெரியணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கே அதிகமாக உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாதுன்னு அந்த முதிர்ச்சியான பயிற்சி நம்மக்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் வந்துனே இருக்கும். பணம் பொருளெல்லாம் பெருசு கிடையாது ஆண்டவருக்கு. பணம் பொருள்லாம் ஆண்டவர்னா செய்கிறேன் ஏற்ற நேரத்தில் எவ்வளோ ஆண்டவர் நமக்காக என்ன செய்யணும் அது கொடுத்துருவார். பழைய ஏற்பாட்டில் வாரி கொடுப்பார், புரியுங்களா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. அள்ளி கொடுப்பாருன்னு எப்படி கொடுப்பாரு? நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துன்னு வருவார். உன் விசுவாசத்தினுக்கு அளவு தக்க வரலாம், அப்படி தான் வேலை செய்யும். உன் விசுவாசத்துக்கு அளவு தான் வேலை செய்ய முடியும். அப்போ அவங்கவுங்களுக்கு விசுவாசம் வளர 100 மடங்கு விசுவாசம் ஆயிடுச்சுன்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சின்ன காரியம்லாம் ஈஸியாக முடிச்சுடுவாங்க. எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அரைக்குறைய விசுவாசம் இருந்தால் தான் பெருசான காரியம் கூட அவங்களுக்கு முடியாதுன்னு கஷ்டப்படுவாங்க. அப்போ விசுவாசம் என்பது அப்போ வேதத்தில் முழுமையை அடையணுன்னா, பூரண விசுவாசத்துக்குள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும்? அவங்களே சொல்கிறாங்க, என்னென்னு இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் என்ன சொல்கிறாங்க? என் விசுவாசம் வர்த்திக்கும்படி என்ன பண்ணுங்க, எனக்காக வேண்டுதல் செய்ய ஆண்டவரும் கேட்குறேன். என்னது அப்போது விசுவாசம் என்பது வர்த்திக்கக்கூடியது, இன்னும் அது வளரத்துக்கூடியதுன்றாரு. அதே அப்போஸ்தலர் சொன்னாங்க, எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாரு. புரியுங்க? அன்றைக்கி அவங்களுக்கு சொல்கிற அன்றைக்கி அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை, அதனால தான் இயேசுக்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீ கை தூக்கம் உணர்த்துட்டு உனக்கு என்ன பண்ணுவான்? உனக்கு வஸ்திரத்தை மாட்டி கொடுப்பான். நீ கையை விரித்தா உனக்கு வஸ்திரத்தை அவன் மாட்டி உன்னை நடத்துவான்றார். அப்போ என்ன அர்த்தம்? நீ விசுவாசம் வளரும் போது ஆவியான் உள்ளே வந்துட்டு பிறகு அது பிறகு இயேசு கடையில் அதிகமான வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவியானுடைய நிறைவு வரும்போது, புரியுங்களா? ஆவியானவர் இறங்குறது வேறு, நிரப்புறது வேறு, அப்புறம் அது வழிந்து ஓடுறது வேறு. நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்மை நாம் பார்க்கணும். நம்ம ஆவியானுடைய இறங்குற இடத்துல இருக்கிறோமா, இல்லை நிரப்புகிற இடத்துல இருக்கிறோமா, இல்லை நிரம்பி வழிந்து ஓடுகிற இடத்துல இருக்கிறோமா? அந்த ஸ்டேஜில் நம்ம வரணும்ல. ஆவியானவரே இறங்கினா ஆவியை எப்போ இறங்கிட்டு இருக்கிறாரு, புரியுங்களா? இப்போ இறங்கின ஆவியானவர் என்ன செய்யணும்?
இந்த பாத்திரத்தை நிரப்புங்க ஆவியானவரே. அப்புறம் நிரம்பி வடிகிற அளவுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு நம்மக்கிட்ட என்ன பண்ணோம், வசனம் கேட்கணும். ஜெபஜீவியம் பெருகிடும், வேத வாசிப்பு தியானங்கள் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு பெருகிடும். உனக்கு நிறைய வெளிப்பாடு கொடுத்துனே இருப்பார். தேவ வசனமாகிய வித்து, திருவசனமாகிய ஞானப்பால், பலமான ஆகாரமாகிய நீதின் வசனம். நீதின் வசனம் பலமான ஆகாரத்தை குறிக்கிறது. அந்த பலமான ஆகாரம் பழக்க வேணும். புசிப்பது பெருசு இல்லை. பலமான ஆகாரத்தை எடுத்துக்கணுன்னா அதுக்கு ட்ரைனிங் வேணும். புரியுங்களா? என்ன வேணும்? இது பார்த்துக்கிற மலைப்பாம்பு பார்த்துருக்கிறீங்க. ஒரு மாடை மிழுங்கிட்டு அது என்ன பண்ணாது, ஒரு இடத்துல இல்லைம்மா படுத்துக்காது. உடனே அது ஏதாவது ஒன்று வச்சு என்ன பண்ணோம், ஒரு மரத்தில் சுட்டி எடுக்கும். தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணோம், அந்த மரத்தில் என்ன பண்ணோம், அப்படியே சுற்றிச்சுன்னா என்ன பண்ணோம், மாடு எலும்பெல்லாம் படப்படப்படன்னு உடஞ்சிரும். புரியுங்களா? அதுக்கு அந்த மாதிரி தன்மை. அதே மாடை முதல்ல மீங்கிச்சுன்னா என்ன பண்ணுது, போய் உருளாகுது மரத்தில் எங்கனாவது. முதல்ல மாட்டை மீங்கிச்சுன்னா என்ன பண்ணுது, அதுக்குள்ளே ஒரு திரவம் இருக்குது. அது அது மேலே இறங்கின பிறகு அது ஆயிடுது, எலும்பு எல்லாம். என்னது, அந்த திரவத்தினுடைய பவர் அவ்வளோ பெருசு. புரியுங்களா? சிலது பாருங்கள், திண்ணறை எடுத்து பெயிண்ட்டு மேலே ஊற்று பாருங்கள், வண்டி மேலே. ஐயோ எங்கள் வண்டி மேலே கொஞ்ச நேரம் திண்ணறை ஊற்றிடுறோம் அப்படின்னா என்ன ஆகும், பெயிண்டெல்லாம் உறிஞ்சின்னு வெளியே வந்துடும். புரியுங்களா? ஏன் வெளியே வந்துடுது, அந்த பெயிண்ட்டுக்கு அது என்ன பண்ணாது, திண்ணறை ஊற்றினா அந்த பெயிண்ட்டு தாங்காது. புரியுங்களா? அப்போது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நமக்குள்ளேயே வளரும் போது அதுக்கேற்ற வல்லமை நமக்குள்ளே வெளிப்படும் ஆவிக்குரிய ஜீவியத்தில். புரியுங்களா? அப்போது நம்முடைய பலமான ஆகாரன்றது பயிற்சினால்தான் அது ஜீரணிக்க முடியும். நீங்கள் பயிற்சி எடுக்கலைன்னா என்ன பண்ண முடியாது, அது ஜீரணிக்க முடியாது. புரியுங்களா? ஏன் ஜீரணிக்க முடியாதுன்னா, அதுக்கு ஜீரணிக்கணும்னா அதுக்கேற்ற நமக்கு என்ன வேணும், பயிற்சி இருக்கணும். அந்த மாதிரி சத்தான பொருளை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் உட்காந்து தூங்கின்னு இருந்தோம்னா என்ன ஆகும், அது ஜீரணிக்காதில் என்ன ஆகும், நமக்கு பலவீனம் உண்டாக்கிடும். ஆனால் அந்த சத்தான பொருளை நீங்கள் சாப்பிட்டதுனால ஓடி போய் இந்த ரூம் என்ன பண்ண, கிரவுண்டை இந்த பட்டணத்தை ஒரு 3 சுற்றி வந்தால் என்ன இருக்கும், ஒரு 3 சுற்றி வந்தால் என்னமா ஆகிடும், அந்த பொருள் வயிற்றில் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டேன். அது மாதிரி பலமான ஆகாரமாகிய நீதியின் வசனத்தை நீங்கள் பயிற்சி எடுத்து பழக்கம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற ஞானத்தை அது உருவாக்கி தருது. அல்லேலூயா. அதான் அந்த 14ஆம் வசனம் சொல்கிறாரு, எவர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவைகளாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பாருங்க, பூரண வயது உள்ளவர்கள். எது பலமான ஆகாரத்தை புசித்துட்டாங்கன்னா, பலமான ஆகாரமானது நன்மை தீமையாக, நன்மை தீமை, பலமான ஆகாரத்தை புசித்தா நன்மை என்னது தீமை என்னது என்ன பண்ணோம் டக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. புரியுங்களா? ஒரு வெயிட் லிஃப்டருக்கோ இல்லை ஒரு பாக்ஸருக்கோ, அவர் 200 கிலோ இருக்கிறார் பாக்ஸரு. புரியுங்களா? ஒரு 180 கிலோ ஆளை எடுத்துன்னு நிற்க வைக்கிறாங்க. புரியுங்களா? இவர் பார்க்கும்போது என்ன செய்திருவார், 200 கிலோ ஆள் 180 கிலோவை என்ன பண்ணுவார், ஈஸியாக முடிச்சுடுவார். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது அவர் எப்படிங்கிறாருன்னு. புரியுங்களா? அதே 200 கிலோ இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 60 கிலோ அந்த எப்படி இருக்கும் அவருக்கு, அவர் என்ன பண்ணுவார், வாயிலேருந்து ஊதனாவே ஓடி போய் விழுந்துருவாங்க தொப்புன்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் பயிற்சி. அப்போ பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடைய பூரண. அப்படின்னா என்ன அர்த்தம், பூரண வயதுள்ள தகனா நாம் அது அப்படின்னா என்ன அர்த்தம், பலமான ஆகாரம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர், அதை நீங்கள் புசித்தா என்ன பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். அப்படின்னா வசனம் சில வசனம் புரிந்து கொள்ளாத வசனம் பைபிளில் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை நீங்கள் மேயணும், அதை நல்லா தியானிக்கணும், அதை ஆராயணும், தேடணும். அப்படின்னா
அந்த வசனம்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா அதுக்கு என்ன இருக்கணும், பயிற்சி நிறைய உட்காரணும். பைபிளில் நிறைய நேரம் நீங்கள் செலவு பண்ணால் தான் அந்த வசனம் அதுலேருந்து கண் என்ன பண்ணோம், கண்ணுக்கு நம்ம மனக்கண்களை திறந்து கொடுப்பார். புரியுங்களா? இல்லைன்னா இந்த ஆவியின் கண்ணிலே பார்த்துட்டு போயிடுவீங்க, இல்லை சரீர கண்ணிலே பார்த்துருவீங்க. இந்த மனக்கண்கள் திறந்து அதனுடைய ஆழங்கள் டெப்த்தை காட்டுவார். அந்த பலமான ஆகாரன்றது புரிஞ்சிக்கவே முடியாது. புரியுங்களா? அப்போது அதை நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டுனா ஞானந்தெரிங்களுடைய பூரண வயது உள்ளுக்கே, அப்படின்னா என்ன ஞானந்தெரிங்களுடைய அப்படின்னா ஞானம் உள்ளவராக நீ என்ன பண்ணுற, பூரண வயது அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது அவங்களுடைய ஊழியம் வந்து 10 வருஷம் தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊழியத்தை ஒரு 80 வருஷம் ஊழியம் மாதிரி செய்வாங்க. 80 வருஷக்காரி எப்படி இருப்பாங்க, அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அவங்க 10 வருஷத்தில் பயிற்சி, வேகமான பயிற்சி எடுத்துகிட்ட பிறகு அது பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஊழியம் வளருது. ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த வசனம் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த வசனம் புரியாது. ஆனால் அந்த பலமான ஆகரத்தில் பயிற்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த உங்கள் கண்ணை திறந்து காட்டுவார். இவ்வளோ ஆழமாக இருக்குது இந்த வசனம், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ ருசிகரமாக இருக்குது. அதாவது எப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பாலை வச்சுட்டாங்க, வெண்ணெயை வச்சுட்டாங்க, அது பக்கத்தில் என்ன இருக்குது, நட்டன் இருக்குது, எல்லாம் இருக்குது. எது எடுத்துக்கிறதுன்னு சொன்னால் எது எடுத்துப்போம், நமக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ நீங்கள் வளர்ச்சி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட எது வச்சாலும் நீங்கள் என்ன எது எடுப்பீங்க, ஏன் அப்படின்னா நமக்கு அந்த அனுபவம் இல்லை. அதை குடிச்சோன்னே எதாவது ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டுருவோம். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து சமையல் செய்து நம்ம கையில் வச்சுட்டாரு. நம்ம எதை புசிக்கிறோன்னு நம்மக்கிட்ட தான் இருக்குது. புரியுங்களா? பைபிளை நீங்கள் எப்படியெல்லாம் எடுக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு வாழ்க்கையில். புரியுங்களா? அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்து அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்ல, இந்த பலமான ஆகாரத்தை நீங்கள் நல்லா உட்கொள்ள பகுத்தறிவு வந்துனே இருக்கும். என்ன அறிவு? அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, பகுத்தறிவுனா என்ன, 3 பேர், ஒரு கேரளாக்காரு, ஒரு தமிழ்காரு, ஒரு ஹிந்திக்காரு, 3 பேர் பேசுகிறாங்கன்னா நீங்கள் அங்கே நிற்கிறீங்கன்னா உடனே என்னென்ன பாஷைன்னு உங்களுக்கு என்ன பண்ணுது, இவர் வந்து பேசுறது ஹிந்தி, இவர் பேசுறது தமிழ், இவர் பேசுறது மலையாளம்னு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன் தெரிஞ்சது, எனக்கு அதில் பயிற்சி எடுத்துட்டேன். அதில் பயிற்சி இல்லாதவங்க என்ன தெரியாது, டக்குன்னு அவங்க 3 பேர் நிற்கும் போது அவங்க ஒருத்தர் ஹிந்தி பேசுகிறாரு, ஒருத்தர் கன்னடா பேசுகிறாரு, ஒருத்தர் மலையாளமோ இல்லை தெலுங்கு பேசுகிறாருன்னா நமக்கு யார் என்ன பாஷைன்னு நமக்கு தெரியாது. சாதாரண இவங்ககிட்ட நிற்கிறதுக்கால நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வேலையை பார்க்கலான்னு போயினே இருப்போம். அவங்க என்ன பேசினுக்கிறாங்க, இந்த மாதிரி புதையில் ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி 3 பேர் பேசினுக்கிறாங்க. சரி, நம்மளும் கூட கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம புரியாதுன்னு நம்ம போயிடுறோம். அப்போ நமக்கு வர ஆசீர்வாதத்தை நாமளே என்ன பண்ணுறோம், ஏன் தடுங்கன்னா பகுத்தறிவு இல்லை. அதான் ஒரு வசனம் இருக்குது, அவங்க வந்து சத்தம் விட்டாங்களாம். புரியுங்களா? அந்த இடத்துல எக்கால சத்தம் என்னன்னு தெரியாதான், அவங்களுடைய பேசின சத்தம் என்னன்னு தெரியாது, கத்தனை சத்தம் என்னன்னு தெரியாது போயிடுச்சான். ஆனால் பகுத்தறிவு உள்ளவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களாம், இது இந்த சத்தம், இது இந்த சத்தம், இந்த சத்தம் தனித்தனி பிரித்தாங்களாம். அப்போ பகுத்தறிவுன்றது வசனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை எடுத்துருக்க அது 3 கண்களாக பார்ப்பாங்க. எப்படி, ஒரு வார்த்தையை வாசிக்கும் போதே அவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணுவான், 3 தெரியுமா அவங்களுக்கு. புரியுங்களா? வளர்ச்சி இல்லாதவங்க ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு அதே வார்த்தை என்னடா அதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு விட்டு போயினே இருப்பாங்க. அப்போ இந்த பயிற்சி மிக அவசியம். என்ன அவசியம்? அப்போ நீங்கள் மணிக்கணக்கில் எடுக்கணும். 3 மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு 4 மணி நேரம் தூங்கணும். நான் நைட்டு படுக்கும் போது மணி 2, எழுந்துக்கும் போது மணி 4, ரெடி ஆகி 5:30 மணிக்கு வண்டி எடுத்தோம். அந்த ஊருக்கு வந்து மெசேஜ் கொடுத்துட்டு இன்னொருத்தில் மெசேஜ் கொடுத்துட்டு இன்னொருத்தில் இதை வந்து கொடுத்துட்டு இப்போ போகிறோம். புரியுங்களா? அப்போ 2 மணி நேரம் தூங்கிட்டு ஐயோ மீதியெல்லாம் ரோட்டில் வண்டி ஓட்டினே தூங்க முடியுமா? ஆவியனுடைய பலன் நம்ம கொடுத்துனே இருப்பார். நம்ம உலகம் பிரகாரமாக டாக்டரு அவர் சொல்கிறது, இவர் சொல்கிறது, அவர் சொல்கிறார் இதை சாப்பிட்டா செத்துருவாங்க, அவர் சொன்னால் அது சாப்பிட்டா செத்துருவாங்க, நீ எதனையும் சாப்பிடணும் எல்லாமே செத்துரும் அப்படி தான் சொல்லிப்பாங்க. நம்ம எது சாப்பிட்டாலும் ஜெபம் பண்ணி சாப்பிட்டா எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். புரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், மாம்சத்தை கொண்டு வந்து உள்ளே புகுத்துடுறோம். நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா உனக்கு இது வந்துடும், இது சாப்பிட்டா அது வந்துடும்னு சொல்லி இதே என்ன பண்ணுறோம், பலவீனமான வார்த்தைகள் உள்ளே பேசக்கூடாது. ஜபத்தினாலும் சோத்திரத்தினாலும் நம்ம 1 தீமோத்தேயு 4:5 அது எது, நீ உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, சோறு இருக்குது வச்சுக்கோ, டீ இருக்குதுன்னு வச்சுங்க, விசேஷமான பொருள் வச்சுருக்கீங்க சாப்பிடவே கூடாதுன்றாங்க. விஷத்தை சில நேரத்தில் சாப்பிட்டா கூட சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணால் கூட என்ன பண்ணாதான் அது
எது எத்தனை கையில் கொடுத்து நீங்கள் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் வசனத்தில் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? நமக்கு தேவன் பரிசுத்தத்தை கொண்டு வராரு. இன்னொரு வசனம் கூட இருக்குது பாருங்கள், 1:4-3. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோടെ அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். வேறு என்ன சொல்கிறாரு? விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி. அல்லேலூயா. ஆதியாகமம் 1:25. தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் எல்லாத்தையும் படித்து யார்கிட்ட கொண்டு வந்துட்டாரு? அதான் நம்ம கர்த்தர் யார் என்றால் எல்லாத்தையும் அனுபவித்து கையில் கொடுத்துட்டாரு. பூமியில் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ஆண்டவரே அவரே என்ன பண்ணிட்டாரு? நம்ம என்னென்ன சாப்பிட போகிறோம் புரியுங்களா? சமுத்திரத்துக்குள்ளே அத்தனையும் சாப்பிட சொல்லிட்டாரு. பூமியில் இருக்கிறது அத்தனையும் சாப்பிட சொல்கிறாரு. எல்லாமே வெறுமே சொல்லலை, எல்லாத்தையும் அவர் உண்டாக்கி தந்து தான் சாப்பிட சொல்கிறாரு. அல்லேலூயா. ஏன் சொல்கிறாரு இதெல்லாம்? நான் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு தகப்பனுக்கு தான் தெரியும். இல்லை, தகப்பனுக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுங்கன்னு யாருக்கு தெரியும்? தகப்பனுக்கு தான் தெரியும். அதுமாதிரி நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு என்ன வேணுன்றது அவர் தெரியும். அப்போ தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலோ சோத்திரத்தினாலே அது சுத்தமாக்கப்படும் அப்படின்னு நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். ஏன்னா விசுவாசத்தில் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டுரும். என்னது? காயின் பலிக்கும் ஆபேலுடைய பலிக்கும் என்ன வித்தியாசம்னா, காயினுடைய பலியிலே விசுவாசம் இல்லை, ஆபேலுடைய பலிக்குள்ளே விசுவாசம் இருந்தது. அப்போது காயின் பலி செலுத்தும் போது ஆண்டவர் அங்கீகரிக்கலை. ஏன் அங்கீகரிக்கலை? அந்த அளவுக்கு நீங்கள் வரணும். ஏன் அப்படின்னா, காயினுடைய பலியில் குறையெல்லாம் கிடையாது, பலி கரெக்டாக இருந்தது புரியுங்களா? ஆனால் அதுக்குள்ளே விசுவாசம் ஒன்று வைக்கலாம். அவன் என்ன வைக்கல? அந்த விசுவாசம் அது மேலே வச்சு அனுப்பியிருந்தானா என்ன இருக்கும்? காயின் பலியும் பெற்றுக்கொண்டிருப்பார் ஆண்டவர். ஆனால் அதுக்குள்ளே விசுவாசம் இல்லாத படிச்சிட்டாரு. அதுதான் கரெக்ட். பிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். பாருங்க, ஒரு விசுவாசம் வரும்போது அந்த விசுவாசத்தில் நீங்கள் எதை செய்தாலும் விசுவாசத்தோடு செய்தீங்கன்னா அது மேன்மையாக மாறிடுது. ஆண்டவருக்கு என்னது? மேன்மையாக மாறிடுது. அப்படின்னா என்ன? நீங்கள் விசுவாசத்தோடு எதை புசித்தாலும் அதில் மேன்மை இருக்குது. மேன்மைனா என்ன? அது உனக்கு பலவீனத்தை பக்க பலவீனத்தை உண்டாக்காது. புரியுங்களா? ஏன்னா அதுக்குள்ளே விசுவாசம் இருக்குது. என்ன இருக்குது? நீங்கள் எதை புசித்தாலும் எதை குடித்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீ அதை குடிக்கும் போதோ புசிக்கும் போதோ அதுக்குள்ளே விசுவாசத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நீ புசித்தனா அது உனக்கு உன் சரீரத்தை எதுவும் சேதப்படுத்தாது. உன்னை சேதப்படுத்துறதுக்கு வழியே இல்லை. ஆனால் நீ விசுவாசம் இல்லாத ஏன் சாப்பிட்றன்னா, உனக்கு வேதத்துக்குள்ளே விசுவாசம் ஏன் வளரல அப்படின்னா, வேதத்தை அறக்குறையாக அறிஞ்சு வச்சனால்தான் அந்த விசுவாசம் வரமாட்டேங்குது. நாங்கள் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு 100 முறை அதை திருப்பி கேட்போம். எத்தனை முறை? அப்போ தான் 10 வார்த்தை நமக்குள்ளே நிற்குது. நம்ம ஒரு மெசேஜ் நான் இப்போ இங்கே கொடுத்துட்டு போன பிறகு இதை நீங்கள் ஒரே முறை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதோட மறந்துடுவீங்க. அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, அப்புறம் அப்படியே போப்போம் மைனஸ்லேயே போயிடும். எப்போயும் வளர்கிறவங்க அந்த லைன்லேயே இருக்கணும். புரியுங்களா? அந்த காலத்தில் நாங்கள் யார் பேசுனாலும் கொண்டு போய் என்ன பண்ணோம், ஆடியோ ஃபோனு ரெக்கார்டு ஆன் பண்ணி முன்னாடி வச்சுடுவோம். அவன் வீட்டில் போய் கேட்டுனுப்போம். இப்போ அப்படி கிடையாது, நல்லா எடிட்டிங் பண்ணி உள்ளே வைக்கிறோம். நீங்கள் நல்லா கேட்டு என்ன பண்ணோம், வளர்ச்சி அடையணும். புரியுங்களா? ஆரம்பத்தில் நம்ம கேட்கும் போது 1-2 வார்த்தை நமக்கு தெரியாது இருக்கலாம், ஆனால் போக போக தெரிய ஆரம்பிச்சிடும். மெசேஜ் முடிக்கும் போது என்ன பண்ணுது, அதை கம்ப்ளீட்டாக கொடுத்துருது. அப்போது ஒரு முறைக்கு ஒரு வெளிப்பாடு கட்சினா இருந்தால் வளர்ச்சி எவ்வளோ வேகமாக வரும்.
அந்த வசனம் நீங்கள் போய் படிக்கும்போது பைபிளில் இந்த வசனம் ஐயா நீங்கள் சொன்னார் 3 முறை நான் கேட்டேன், 4வது முறை இது எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு வேறு வழியும் வேறு என்ன எனக்கு வெளிப்பாடு தருவார். இதுலேருந்து நீங்கள் அதுலேருந்து இன்னும் வெளிப்பாடு எடுக்கலாம். வெளிப்பாடு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், ஜனங்க கிட்ட வரும். வெறும் வசனத்தை பேசினா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. வசனம் தானே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் சத்தியத்தை பேசணுன்னா நீங்கள் நிறைய வசனத்தில் வளர்ந்தா, நிறைய சத்தியம் உனக்குள்ளே வரும்போது, அந்த சத்தியத்தை கேட்க ஜனங்க வரும்போது சத்தியம் தானே என்ன பண்ணிடும், அவங்கள விடுதலை ஆக்கினா அவங்களுடைய தேவை, நம்முடைய தேவைகள் அவங்க மூலம் சந்திக்கப்பட்டது, நம்முடைய தேவைகள் அவங்க மூலம் சந்திப்பார் ஆண்டவர். புரியுங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம வளர்ச்சி அடையணும். எந்த வளர்ச்சியும் வந்து தானாக வராது. வருமா? அதுக்கு பிரயாசம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும். அதுலேயும் என்ன இருக்கணும், முயற்சி, பயிற்சி, பிரயாசம் இருக்கணும். இது 3 இல்லாத உனக்கு வாஞ்சியும் வராது, வைராக்கியம் வராது. வைராக்கியம் செய்கிறது வேறு, வாஞ்சியாக செய்கிறது வேறு. அது 2 இல்லாத செய்கிறது வேறு. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் வேதத்தை கூட வைராக்கியமாக படிக்கணும், வைராக்கியமாக தேடணும், வைராக்கியத்தோடு ஆராயணும், வைராக்கியத்தோடு தியானிக்கணும். அப்போது நிறைய காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அதிலேருந்து புதையல் வெளியே தானாக ஒடியேறும் போது, அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி இருக்குது, உங்கள் இடத்துல இருக்குதுன்னு சொன்ன பிறகு நீங்கள் தானாக உங்கள் இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்கள் இடத்துல வந்துடுவாங்க. புரியுங்களா? ஏன் அப்படின்னா கர்த்தர் தாமே உங்களுக்கு உங்கள்கிட்ட சத்தியம் இருக்குது. சத்தியம் இருக்கிறதுனால அது ஒரு நாள் மறைஞ்சே இருக்க முடியாது. நீங்கள் ஒரு நாள் மறைஞ்சே இருக்க முடியாது. புரியுங்களா? எப்போ எங்கே போவோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் சத்தியத்தை சேர்த்து வச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு போவார். புரியுங்களா? நிறைய ஆத்மாக்கள் கொடுப்பார், நிறைய பெரிய பெரிய ஆளை சந்திக்க வைப்பார். அவங்களுடைய இடுப்பு வழியை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி விடுதலை ஆக்கி விட்ருங்க. அவங்களுடைய 10 கோடி ரூபாய் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஊழியம் செய்யணுவாங்க. அந்த லேண்ட் அப்படியே எடுத்துங்க, 5 ஏக்கரை எனக்கு தேவையில்லை அப்படின்வாங்க. 20 வருஷமாக நான் ஹாஸ்பிட்டலில் போய் பணத்தெல்லாம் செலவு பண்ணிவிட்டு இடுப்பு வலி போகிறதுக்கே சான்ஸ் இல்லைன்ட்டான் டாக்டர். நீங்கள் வந்தீங்க, ஒரு கை வச்சு அப்படி ஜோம் பண்ணிங்க, விடுதலை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 ஏக்கரை நீ எடுத்துங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட சத்தியம் இருக்கிறதுனால தெய்வம் நாங்கள் அனுப்புவார். நம்மகிட்ட இல்லாதனால எப்படி அனுப்புவார் நம்ம? அப்போ சத்தியத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு 10 பேர் உட்கார வச்சு சொல்லி தரத்துக்கு மட்டும் சத்தியம் இல்லை. 10,000 பேர் சொல்கிற அளவுக்கு சத்தியத்தை எடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தூர பார்வை இருந்தால் தான், உங்களுக்கு ஒரு தூர பார்வை வந்துச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக பெருகும். நீங்கள் ஏதோ இந்த இடத்துலையே சுற்றின்னு இருக்கணும் அப்படின்றது இல்லை. புரியுங்களா? தூர பார்வையோடு நீங்கள் போகணும். தூர பார்வை என்ன செய்யும், நமக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வரும். புரியுங்களா? ஓட வேண்டிய ஓட்டம் நிறையா இருக்குது. ஆனால் இன்னும் நான் எவ்வளோ தொழில் ஓடணுன்னா, ஓடினே இரு மகளேன்னுவார். எப்படி ஓடணும் மகளேன்னா, சத்தியம்தான் ஓடினே இருப்பேன். சத்தியம் என்ன பண்ணுவேன், அங்கேயே எடுத்துருப்போம், அங்கேயே சுற்றி மறுபடியும் அதே இடத்துக்கு வருவோம். அதே சுற்றி நாங்கள் இங்கேயே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வேறு எங்கே வழியில், உங்களை விட்டால் யாருமே எனக்கு கிடையாது. புரியுங்களா? நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அடிக்கடிக்கு போவீங்க. புரியுங்களா? இல்லைன்னா புது புது ஆட்களை கொடுத்துனே வருவார். அப்படின்னா அவன் ஐயோ அங்கே ஏன் போகல அப்படின்னா, அந்த இடத்துக்கு போக வேண்டிய இடத்த நீங்கள் போய் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ அடுத்த இடத்துக்கு போன்றுவார். அதுக்கு அடுத்த இடத்துக்கு போ, அதுக்கு அடுத்த இடத்துக்கு போன்னு ஆண்டவர் உன்னை உயர்த்தினே இருப்பார். உன்னுடைய எல்லையை என்ன பண்ணுவார் ஆண்டவர், விரிவாக்கினே இருப்பார். புரியுங்களா? அது பெரிதாக்குவார், நிறைவாக்குவார். உன் எல்லை பெரிதாக ஆக ஆக உனக்குள்ள தேவைகள் பொக்கிஷம் தானாக வந்துனே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இதை வந்து ஒரே நாளில் வரதில்லை. இது நீங்கள் நல்ல பயிற்சி எடுக்கணும், நல்ல நிறைய காரியங்களை உள்ளே போய் கற்றுக்கொள்ளணும். புரியுங்களா? அந்த இயேசு கிறிஸ்து ஆரம்ப சுவிசேஷத்தை வச்சு காலத்தை ஓடக்கூடாது. ஆரம்பத்தே நம்ம என்ன பண்ணோம், ஆரம்பம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம்ல, ஆண்டவர் என்ன சொன்னார், அடுத்த ஸ்டேஜுக்கு வாப்பா, இங்கே அவன் நீ உக்காந்துக்கிற, நீ போக வேண்டிய இடம் நிறைய தூரம் இருக்குதுன்றார். அப்போ என்ன அர்த்தம், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. கடைசியாக அங்கே பார்க்கும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். பாருங்கள், நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்,
சத்திய வசனத்தினால் நம்ம ஜெனிப்பிக்கிறார் ஆண்டவர். எந்த வசனம்? சத்திய வசனம். ஏற்கனவே நம்ம என்ன வசனம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தேவ வசனம். தேவ வசனன்றது அழிவில்லாத ஒரு வித்து. அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை ரட்சிப்பின் வழியாக நடத்துவதற்கு முதல் ஸ்டேஜ் தான் தேவ வசனம். அதனால தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தேவ வசனம் நிறைய வரும். புரியுங்களா? தேவ வசனம் ஏன் வருதுன்னா, அவங்க சொல்கிறாங்க தேவ வசனமும் ஜபமும் இல்லாத அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் நிறைய தேவ வசனத்தை அவங்க பிரசங்கம் பண்ணினே போனாங்க. அதனால தான் ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்போது தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தையும் நம்ம போட்டிருக்கணும். அடுத்தது அவங்க வளரத்துக்கு திருவசனத்தை போடணும் விசுவாசிகளுக்கு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொண்டு வரணும். அந்த திருவசனமாக ஞானப்பாலையில் உட்கார வச்சுட்டிங்கன்னா நீங்கள், அது பிறகு அடுத்த ஸ்டெத்துக்கு நீ கொண்டு போகலன்னா அது எப்போவுமே உங்கள் கையை நம்பிடும். உங்களை எதிர்பார்க்கும் விசுவாசிங்க. என்ன செய்வாங்க? நீங்களே ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நீங்களே வந்து என்ன பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, நீங்களே பெட்ரூமை க்ளீன் பண்ணுங்கள், நீங்களே பாத்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே கொடுக்குற காணிக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லாமே நீங்கள் செய்துருங்க அப்படின்வாங்க. பரவாயில்ல, நமக்கு ஒரு நல்ல விசுவாசி மாட்டிக்கினாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக செய்கிறாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்படி இல்லை ஆண்டவர் சொல்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் பேதுருவை பிடிக்கிறாரு, தேவ வசனத்தை பேதுருக்குள்ளே போடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஆனாப்பா இப்போ என்ன பண்ணு, மனுஷரை பிடித்து வாப்பா அப்படின்றாரு. இப்போ நீ போது மீன் பிடிச்சது என்ன பண்ணு. அப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு எங்கே இருக்கிறாரு? மறுபடியும் அங்கே தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு அதே அனுபவம், அதே மாதிரி எண்ணம் இருக்குது. ஏன்னா இயேசு மரிச்சுட்டா உயிர்த்தெழுந்துட்டார். இப்போ அவர் எங்கே போனார்னு நமக்கு தெரியல. புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து கூடவே இருந்தபோது அவர் என்ன பண்ணார், அப்படியே நம்ம பிடிக்கலான்ட்டு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் காதை வெட்டுறாரு, கையை வெட்டுறாரு, அதை வெட்டுறாரு, விட்டுறாரு. அப்புறம் வாக்குவாதம் பண்ணுறாரு, மறுதளிக்கிறார், என்னென்னோ பண்ணுறாரு. அவருடைய எல்லா சிலபஸையும் ஆண்டவர் யார் பார்த்தது? இயேசு பார்த்து தான் இருந்தார். ஏன்னா அவர் சீசனாக இருக்கிறாரு. ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அப்பாயின்மெண்ட் என்ன கொடுத்தாரு? அந்த சீசர்களுடைய இருக்கும்போதே சீசரே பூரணமாகலை. ஆனால் அவங்களுக்கு அப்போஸ்தலன்ற அப்பாயின்மெண்ட்டும் கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள்லாம் என்ன வருங்க? ஆனால் இவங்க சீசர்ன்ற தகுதியே இல்லையே. ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் தகுதி கொடுக்கணும். அப்போ அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் சீசன் என்ற தகுதி உள்ள பூரணம் அடையலை. ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த 40 நாள் அவங்களுக்கு கூட இருந்தபோது அவங்க எல்லாம் அப்போஸ்தலராக உருவாக்கப்பட்டாங்க அவ்வளோ வேகமாக. ஏன் அப்படின்னா உயிர்த்தெழுந்த பிறகு அவங்களுக்கு டைரெக்டாக ஜீவன் கிடைக்குச்சுன்னு இருக்குது. சரிங்களா? அதான் உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்க மேலே ஊதுறாரு. என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளென்று ஊதுறாரு. அப்போ ஊததை ஒரு எத்தனை நாள் வச்சு பயன்படுத்தினாங்க? ஒரு 50 நாள் பயன்படுத்தினாங்க. எவ்வளோ? 50 நாள் தான் அவங்களோட நிற்க முடிஞ்சுது. ஆனால் 50ஆம் நாள் யார் வந்தது? அவரே இறங்கிட்டார். இயேசு போய் அவரே ஆவியை அனுப்பிட்டார். அல்லேலூயா. அந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவியானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ஆவியானவர், அது ஆவியானவர் அவங்க மேலே ஊற்றப்பட்டதுனால அவங்களுடைய ஊழியம் எப்படி இருந்தது? இயேசு காட்டிலும் 3 மடங்கு ஆயிடுச்சு. இயேசு வந்து 1 செய்தானே இவங்க 3 செய்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 10 நாள் கெப்பாசிட்டி உட்காந்தாங்க பாருங்கள், தேவ பார்த்தது எங்கேயுமே போகாமல், அதை தான் அவங்கள உருவாக்கிச்சு. அல்லேலூயா. நம்ம 10 நாள் சொல்கிறோம், நிறைய பாஸ்ட் பிள்ளைகள் சொல்கிறாங்க, சொல்கிறீங்க சொல்கிறான், அவங்க ஒரு நாளே உட்காரது கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆத்மா என்ன செய்யணும்? ஆத்மா ஒரே நாள் சபை நிரம்பினா எப்படி நிரம்பும்? ஜெபிக்க வேண்டியது இருக்குது, சத்தியத்தை அறிய வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டியதுக்காக ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஏற்ற சத்தியங்கள் தெரியணும்ல. ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசத்தில் பதில் கேள்வி கேட்கும். அப்போ எல்லாவற்றுக்கும் பதில் சொல்கிறவர் ஆவியானவர். அந்த ஆவியன் பூரணமாக இருந்தால் தான் பதில் சொல்ல முடியும். உங்கள்கிட்ட யார் அனுப்புனாலும் நீங்கள் பதில் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு முறையாவது நீங்கள் வேதத்தை சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தத்தில் உள்ளே போய் வெளியே வரணும். அப்போது இதெல்லாம் இல்லாமல் நம்ம சத்திய வசனத்தில் என்ன பண்ண முடியும்? ஜெனிப்பிக்கவே முடியாது. ஏன்னா சத்திய வசனத்தில் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டுட்டிங்கன்னா அது பிறகு உங்களுக்கு என்ன உண்டாகுது?
ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக மாறுறீங்க. என்ன மாறுறீங்க? முதல் பலனாக மாறுறீங்க. முதல் பலனா என்ன? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். முதல் பலன் ஆகணும். முதல் பலன் எப்படிமா இருக்கும்? ஒரு மரத்தில் முதல் பலன் வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாமே எப்படி இருக்கும்? பலன் உள்ளதாக இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? ஃபுல்லாக அதில் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முதல் பலன், அவரே முதல் பலன் ஆயிட்டாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போது அந்த முதல் பலன் அவர் ஆனது போல் அவருக்கும் நம்மளேருந்து முதல் பலன் வேணும். அப்போ முதல் பலன் வேணும்னா அவர் என்ன பண்ணுறாரு? சத்திய வசனத்தில் மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கிறார். இப்போ சத்திய வசனம்னா என்ன? அவங்க வாயில் சத்தியம் தவிர எதுவும் வராது. ஒருத்தர் சத்திய வசனம் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சுன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சத்தியம் மட்டும் தான் பேசுவாங்க, வேறு எதுக்குமே அவங்ககிட்ட என்ன இருக்காது. வீண் வார்த்தைக்கெலாம் அவங்ககிட்ட சான்ஸே கிடையாது. எல்லாமே சத்தியத்தை பேசக்கூடிய நிலைமையில் வந்துடுறாங்க. ஏன் சத்தியத்தில் வராங்கன்னா அவங்களோட சத்தியத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டுட்டாங்க. எப்படி? சத்தியத்தினால் ஒருத்தர் ஜனிப்பிக்கப்பட்டால் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கும்? சத்தியத்தின்படியே வாழ்வாங்க, சத்தியத்தின்படியே நடப்பாங்க, சத்தியத்தின்படியே சிந்திப்பாங்க, சத்தியத்தின்படியே பேசுவாங்க, சத்தியத்தின்படியே சொல்லுவாங்க, சத்தியத்தின்படியே என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க. அப்போது சத்தியத்தின்படி நீங்கள் பிறக்கணும், சத்தியம் உங்களுக்குள்ளே வந்துடணும். அப்போ தேடி இருக்கு தேவ வசனத்தினால் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு திருவசனத்தினால் நீங்கள் வளர்ந்து பலமான ஆகாரத்தில் நீங்கள் முதிர்ச்சி அடைந்து அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படின்னா இந்த சத்திய வசனத்தில் நீங்கள் முதல் குவாலிட்டி வர்றதுனால நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா இயேசு கூடவே இருப்பீங்க. அதான் வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறாரு, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். 4ஆம் வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். மனுஷத்திலேருந்து செலக்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம எல்லாம் மனுஷருங்கிறதுல இதுலேருந்து அவருக்கு யார் வேணும்னு அவர் அந்த இதில் மீட்டுக்கொள்கிறாரு. அவர் எதுக்கு மீட்டுக்கொள்கிறாரு? அடுத்தது சொல்கிறா பாருங்க, அடுத்த வசனத்தில், இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படும். இவங்களுடைய வாயில் என்ன இருக்காது? கபடம். அது அவன் பேச்சில் சொல்லில் வார்த்தையில் என்ன இருக்காது? கபடம் இருக்காது, கபடம் இருக்காது. புரியுங்களா? அடுத்தது, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, இவங்க எங்கே போயிட்டாங்க? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். அங்கே நிற்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? மாசு இருக்காது. புரியுதுங்களா? யாருக்குள்ள மாசு இருக்காது? முதல் குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட்டு முதல் பலன். இவங்க சத்திய வசனத்தால் ஜனிப்பிக்கப்பட்டதுனால இவங்க எப்படி இருக்கிறாங்க? மாசு இல்லாத இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன இல்லை? கபடம் இல்லை. இவங்க ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். இவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். ஆட்டுக்குட்டி அண்ணன் எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டுக்குட்டி அண்ணன் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுபவர்கள் இவர்கள். இப்போ நம்ம ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறோமா? இப்போ நம்ம கரெக்டாக பின்பற்றினா தான் அப்படியே கொஞ்சம் ஒரே நாளில் வராது. அதுக்கு தான் தேவனுடைய ஆலயம் எதுக்குன்னா நம்ம ஆவியில் வளர்ந்து வர்றதுக்காக தான். ஒரே நான் பிறந்த குழந்தை உடனே எழுந்து வேகமாக ஓடுதுன்னு வச்சுக்கணும் ஆகும். ஹாஸ்பிட்டலில் நேற்று குழந்தை பிறந்தது, உடனே காலையில் எழுந்து ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கேட்குற, என்னம்மா பிறந்த குழந்தை அவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னா, அவங்க அப்பா அப்படியே ஓடினே இருந்தார், இந்த மாதிரி தான் குழந்தை ஓடுது அப்படியே சொல்லுவாங்க. யோசித்து பாருங்கள். அப்போது இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தார், அப்புறம் வளர்றாரு, அப்புறம் முதிர்ச்சி அடைகிறாரு. புரியுங்களா?
அப்போ இது வந்து ஒரே நாளில் நடந்துச்சு. அவரே 33 வருஷம் எடுத்துக்கினார். புரியுங்களா? அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆலயத்தில் டைம் தராரு. அவர் எப்படி வளர்ந்தாரோ ஆவியில், அதே மாதிரி நம்மளையும் வளர்கிறதுக்காக தான் ஆலயம். ஒரே நாளில் நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிட்டானா ஆகும். வந்தானிக்கே நம்ம பாஸ்ட்டு பேசணும், நம்ம பேசினா எப்படி இருக்கோம்? பாஸ்ட்டு இருக்கிறாரு, புரியுங்களா? அவருக்கு முன்னாடி பாஸ்ட்டு மாதிரி இவர் பேசினா எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள், உட்காருங்க ஐயா. நீங்கள் நேற்று உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், இன்றைக்கி நீ என்ன நான் பேசுகிற மாதிரி இன்றைக்கி பேசுனா எப்படி இருக்கும்? வருமா வராதுங்க சிக்கல்? வருமா வராதா? வரும், புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆலயம் எதுக்குன்னா நம்ம வளருவதற்கான ஒரு இடம் ஆவிக்குரிய ஜீவித்தில். அப்போ சத்திய வசனத்தில் நம்ம ஜனிப்பிக்கப்படணும்னா நீங்கள் நல்லா உள்ளே போய் என்ன பண்ணணும்? எல்லா ரகசியங்களும் கொண்டு வரணும், புரியுங்களா? சத்தியத்துக்கு விளக்கத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. சத்தியனா என்னன்னு சொன்னால், பைபிளில் சத்தியனா என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சத்தியனா என்னம்மா? இல்லை, அவர் வந்து ஒரு கேரக்டர், அவர் சத்தியம். ஆனால் சத்தியனா என்ன? இந்த வசனம் ஒரு கேரக்டர், வசனம் ஒரு சத்தியம். அப்புறம் வேறு அது சத்தியனா என்னன்னா, பைபிளில் சத்தியனா என்னென்னா உள்ளதுபடி எழுதுறதுக்கு என்ன பேர்? சத்தியம். அப்போ என்ன எழுதினார்? யூதாசு காட்டி கொடுத்துட்டான். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? யூதாஸை மறைச்சிட்டு இருக்கலாம். ஏன் மறைக்கலை? அவன் செய்த பனிஷ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுது? அவன் என்ன செய்தானோ அது பனிஷ்மெண்ட்டு வாங்குறான். அதுக்கு அப்படின்ட்டார், அப்படியே எழுதி வச்சிட்டாரு. அது எதுக்கு எழுதினார்? நம்ம சர்ச்சில் யாரும் யூதாஸாக மாறிடக்கூடாது. என்னது? நம்ம சர்ச்சுக்குள்ளே யாரும் என்ன பண்ணக்கூடாது? யூதாஸாக மாறிடக்கூடாது. அப்போ யூதாஸ் குறித்து எதை எச்சரிக்கப்படுறாங்க. ஆனாலே சபையில் எதுக்கு எழுதி வச்சிட்டாரு? அவர் மறைச்சிட்டுக்கலாம்ல. அவங்க புதிய ஏற்பாட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? போய் சொல்கிறாங்க, அவங்க மறிக்கிறாங்க. அதை மறைச்சிருக்கலாமா இல்லையா? அதே ஆண்டவர் அப்படியே எழுதிட்டு போயிட்டார். இங்கே யாரும் அண்ணனே சபையில் மாறிடக்கூடாது, சபைக்குள்ளே மாறிடக்கூடாது, புரியுங்களா? அப்போ தேவன் எதெல்லாம் எழுதினாரோ அதெல்லாம் யாருக்கு எழுதினார்னா நம்ம வளர்கிறதுக்காக தான். ஏதோ கொக்கு வளர்ந்து அது போய் பரலோகத்தில் உட்காந்துன்னு அப்புறம் கொக்கு அங்கே போய் மீன் தேடுமா? தேவனுடைய நம்ம அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவங்க, அவருடைய ரூபத்தை கொண்டவங்க, அவரை போல் நம்ம உருவாக்கணும். அவருடைய சாயல் நமக்குள்ளே வரணும்னா நீங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? சத்தியத்துக்குள்ளே நுழைஞ்சி சத்தியம் என்னென்று நல்லா ஆழமாக உள்ளே போய் வெளியே வரணும். பூரணத்துக்குள்ளே போகணும், நிறைவானதுக்குள்ளே போகணும், பெருக்கத்துக்குள்ளே போகணும், அதிகமானதுக்குள்ளே போகணும், புரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட இதே காலத்தை ஓட்டக்கூடாது, புரியுங்களா? ஏதோ வந்தோம் அப்படின்னு சபையில் யாருமே இருக்கக்கூடாது. வந்து போகிறதுக்காக இது சபை கிடையாது. இல்லையா? ஒவ்வொரு விசுவாசிகளும் வளரணும். அப்போ தான் பின்னாடி ஒரு கூட்டம் வளரும். இது வளரும் போது ஆண்டவர் பின்னாடி ஒரு கூட்டத்தை என்ன பண்ணார்? ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் ரட்சிக்க வெளிப்படுறாங்க. எங்கே சேர்க்கப்படணும்? யார் கொண்டு சேர்க்குறாரு? ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பாஸ்டர்னு சேர்க்குறாரா? விசுவாசிகள் கொண்டு சேர்க்குறாங்களா? கர்த்தர். அப்போ எங்கேருந்து எத்தனை வர ஆட்களை? வெளியேந்து ஏன் எத்தனை வந்தார்? வெளியே ஏன் கொண்டு வந்தான்னா, இவங்க உள்ள என்ன பண்ணுறாங்க? இடரலாத கற்று தேறினதுனால இவங்களுடைய சாட்சி வெளியே எப்படிக்குதான்? ஆச்சரியமாக இருக்குது. கட்டின வீடு இல்லை கட்டின மனைவி இல்லை கட்டின பிள்ளைங்க வாழ்க்கையில் வளர்ந்து வராங்கன்னா அதை மற்றவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்? என்னடா இவங்க சர்ச்சுக்கு போனவங்க நாளுக்கு நாள் இதே மாதிரி ஆளாக எப்படி வந்தாங்க? நாம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு உணவு கூட இல்லாத இருந்தாங்க, உடை இல்லாத இருந்தாங்க. இப்போது எல்லாமே அவங்களுடைய பிள்ளைங்க படிப்பில் எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரே ஒரு காரியம், அவங்க தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்துட்டாங்க. அல்லையா? அப்போ தேவனுடைய ஆலயத்தில் வளராதவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. தானாகவும் ஆசீர்வாதம் வராது, புரியுதுங்களா? நம்ம வளர தான் ஆசீர்வாதம் வளரும். எடுத்த பிறகு ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் எடுத்து, இந்தாம்மா இந்த செயினை நீ வச்சுக்குப்பா, 10 சவரம் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு 5 வயசு குழந்தை கையில் குத்தனாவும்
அர்த்தம் போட்டுரும். அப்போ பொக்கிஷத்தை யாருக்கிட்ட கொடுக்குறதில்ல? பெற்றோருங்க. பொக்கிஷத்தை யாருக்கிட்ட கொடுக்குறதில்ல? பெற்றோர்கள் குழந்தைகிட்ட கொடுக்குறதில்ல. ஏன்னா அது என்ன செய்யும்? 5,000 நகையை கொடுத்தா அது என்ன பண்ணிடும்? தொலைச்சிடும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் யாருக்கிட்ட பொக்கிஷத்தை தருவார்? யாருக்கிட்ட தருவார்? வளர்ச்சி முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் கையில் கொடுக்க. அப்போ தான் ஆத்துமாக்கள் பெரிய பெரிய ஆத்துமாக்கள்லாம் வரும். ஆண்டவருக்கு அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. அப்போ அறுவடை மிகுதினா என்ன? ஆட்கள் குறைவுனா என்ன? அறுவடை மிகுதினா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் வேறு. அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. எதுக்கு ஆட்கள் குறைவு? அந்த அறுவடைக்கு ஆட்கள்னா அது குறைவாக இருக்குது. அறுவடைனா அது முதிர்ச்சி. என்னது அறுவடையை? நம்ம ஆரம்பம் சொல்லுமா முதிர்ச்சி சொல்லுமா? அறுவடையை அறக்க முடியும். அப்போ அறுவடை முதிர்ச்சி அப்படின்னா என்ன? நல்ல ஒரு பேங்க் மேனேஜர் சர்ச்சுக்கு வரணும், ஒரு நீதிபதி சபைக்குள்ளே வரணும், ஒரு டாக்டர் உள்ளே வரணும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உள்ளே வரணும், ஒரு கலெக்டர் உள்ளே வரணும்னா அது எப்படி இருக்குது? அறுவடை மிகுதியாக இருக்குது. ஆனால் அவங்கள நடத்துவதுக்கு யாரும் இல்லை, ஆட்கள். அவங்க ஒரு கேள்வி கேட்டால் நம்ம ஒரு கேள்வி சொல்லிப்போம். அவங்க சர்ச்சைக்கே வர மாட்டாங்க. வருவாங்களே? ஏன்னா அவங்க படித்தது வித்தியாசமான படிப்பு. அவங்கள டேக் ஓவர் பண்ணோன்னா நம்ம ஆவியில் எப்படி இருக்கணும்? நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம், முதிர்ச்சி அடைந்தால் தான் அவங்க கேட்குற கேள்விக்கு டான் பலி சொல்ல முடியும். புரியுங்களா? ஆவியானவர் எல்லா கேள்விக்கும் என்ன இருக்குது? அவர்கிட்ட பதில் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம முதிர்ச்சி அடைந்தால் தான் அவங்களாம் வந்து நம்மக்கிட்ட சேர்றாங்க. புரியுங்களா? ஒரு மனுஷ பிறப்பு, அதுக்கடுத்தது தேவனுடைய பிறப்பு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புருஷனுடைய பிறப்பு, அது பிறகு ரத்தத்தினால் பிறக்கிறது. இத்தனை 4 பிறப்பு இருக்குது பைபிள். எத்தனை பிறப்பு? ரத்தத்தினாலும் பிறக்கணும், மனுஷனின் சித்தத்திலும் பிறக்கணும், அதுக்கடுத்தது புருஷனுடைய சித்தத்தில் பிறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனால் பிறக்கிறது என்ன? யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படின்னா என்ன? மாம்ச சித்தம், புருஷனுடைய சித்தம், ரத்தத்தினால். அப்படின்னா என்ன? ரத்தத்தினாலே பிறக்கிறது, மாம்சத்தினாலே பிறக்கிறது, புருஷனுடைய சித்தத்தில் பிறகுது. அப்படின்னா என்ன? பரம்பரை. பாருங்க, புருஷனுடைய சித்தனா தாய் தகப்பன் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக, புரியுதுங்களா, ஒரு திருமணம் நடத்துகிறாங்கன்னா அது புருஷனுடைய சித்தம். அது அப்பா அம்மாவை பெண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு கட்டுறாங்க பாருங்கள், அதுக்கு பேர் என்னது? தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள கல்யாணம் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? புருஷனுடைய சித்தம். மாம்ச சித்தனா விபச்சாரம் பண்ணி வேஷதனம் பண்ணி பெற்றெடுக்கிறது. என்னது? மாம்ச சித்தம் வந்து விபச்சாரம், வேசிதனம். நீங்கள் வேஷ்டி பார்த்துருப்பீங்க. வேஷ்டிகளுக்கும் குழந்தை பிறகுதே இல்லையா? பிறகுது. விபச்சாரிக்கிறதுக்கு பிறகுதே இல்லையா? விபச்சாரிங்களுக்கு குழந்தை பிறகுதே இல்லையா? பிறக்குது. அப்போ அதுதான் மாம்ச சித்தம். புரியுங்களா? 3வது என்ன சொல்கிறாரு? ரத்தத்தினால் பிறக்கிறது. புரியுங்களா? அப்படின்னா டெஸ்ட் பேபின்னு சொல்லுவாங்க. என்னது? டெஸ்ட் பேபி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வேறு ஒருவருடைய விதையை எடுத்து மற்றவங்களுக்கு பிறப்பிக்கிறாங்க பாரு, அது கூட வந்து ஒரு கொலைக்கு சமம். அது என்னது? ஒரு விபச்சாரத்துக்கு சமம் அந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு கூட. புரியுங்களா? ஏன்னா அந்த ஜின்னு சாதா கிடைக்கல, அதை வந்து யார் மூலிமா கிடைக்குது பாருங்கள். அது இன்னொருத்துக்கு செலுத்திட்டு குழந்தை பெற்றுட்டு எடுத்துட்டா என்ன ஆகுது? அது அவங்க குழந்தைய சொல்லுவாங்க. அதுவும் ஒரு விபச்சாரத்தினால் வர்றது. இப்படி உலகத்தில் எல்லாம் யார் எது பிறந்தாலும் எல்லாமே துர்க்குணத்தில் தான் பிறக்குது. என்னது? இயேசுவை தவிர மீது எல்லாமே எப்படி பிறக்கிறாங்க? துர்க்குணத்தில் தான் பிறக்கிறாங்க. ஆனால் இப்படி பிறப்பாங்கன்னு இயேசு முன்னாடி என்ன பண்ணிட்டார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வசனத்தை அவரே எழுதிட்டு போயிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் பெற்று எடுப்பாங்க உலகத்தை ஜனத்தை. ஒரு கூட்டம் கல்யாணம் பண்ணி பார்த்தோம், ஒரு கூட்டம் கல்யாணம் பண்ணாதே பெற்றுனுக்குது. அல்லையா? ஆனால் அதுலேருந்து ஒரு குழந்தை பெற்று வெளியே வருது. ஆனால் அந்த குழந்தைய ரட்சிப்புவாய ஆண்டவர் நடத்துகிறா பாருங்கள், இயேசுவின் ரத்தத்தில் கழுவுறாரு பாருங்கள், அது தேவனுடைய பிள்ளையாக மாறுது.
எப்படி பிறந்தாலும் தேவனுக்குள்ளே பிறப்பு எடுக்கிறது தேவனால் பிறந்தது. அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. அதனால் அவர் வந்து நீ இதில் பிறந்த அதில் பிறந்த அப்படிலாம் யோசிக்கிறதில்ல. யார் எப்படி பிறந்தாலும் அது துர்குணத்தில் பிறகுது. அல்லேலூயா. இயேசு போல் எத்தனை பேர் பிறந்தாங்க பைபிளில்? இயேசு போல் எத்தனை பேர் பிறந்தாங்க? கணவன் மனைவி இல்லாத பெற்றெடுக்குது. ஆதாம் ஏவாளுக்கு வந்து 2 பேருக்கும் தொப்புள் கிடையாது. அப்போ அவங்க எப்படி பிறந்தாங்க? ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கலை. அது தேவனே என்ன பண்ணார்? அவங்கள டைரெக்டாக உருவாக்கினார். ஆனால் இயேசு எப்படி பிறந்தார்? இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலையும் பரிசுத்த ஆவியினாலையும் ஜலத்தினாலையும் என்ன பண்ணார்? சொல்கிறாருல, நான் ஜலத்தினாலும் வந்தேன், மாம்சத்தில் வந்தேன், ரத்தத்தில் வந்தேன், ஆவியில் வந்தேன்றாரு. அவரே சொல்கிறாரு, மனுஷன் மாதிரி நான் என்ன பண்ணேன். ஏன்னா மனுஷன் உருவாகத்து இந்த 3 சிஸ்டம் வேணும். அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஈசாக்கு ஏமஸ்தானகன் அவங்க எப்படி பிறக்கிறாங்க? ஆபிரகாமுடைய வித்துனாலே பிறந்துட்டாரா இல்லை ஆண்டோடைய வார்த்தையினாலே பிறக்கிறாரா? இயேசு தாயின் வயிற்றில் தான் வந்தார். இயேசு போல் யார் யார் பிறந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் 2 சாட்சி ஆண்டவர் வைப்பார். அதில் 1 ஈசாக்கு, 2 ஏமஸ்தானகன். இவங்க 2 பேருமே என்ன பண்ணல? கடவுளுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக பிறக்கிறாங்க. அதனால தான் இவங்க 2 பேருக்குள்ளே என்ன இல்லை? சொல்லுங்கள், என்ன இல்லை? ஈசாக்குக்குள்ளே பரிசுத்தம் இருந்தனால்தான் பிதாவுக்கு பலியாக கேட்குறாரு. ஒருத்தர் பலிக்கு கூப்பிடணுன்னா அவங்க துர்குணத்தில் பிறந்திருந்தால் என்ன பண்ண முடியாது? பாவிகளை எதுவுமே பலி கேட்பார் ஆண்டவர். ஏன் ஈசாக்கை கேட்குறாரு? அப்போ யோசிக்கணும். ஈசாக்கை கேட்குறாருன்னா பிதா ஈசாக்கு பலி கேட்குறாருன்னா பலி எப்படி இருக்கணும்? ஒரு பழுதில்லாத இருக்கணும். அப்போது வார்த்தையினால் வாக்குத்தத்தினால பிறந்தனால்தான் பலிக்கு கேட்குறாரு ஆண்டவர். புரியுதுங்களா? அதுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், பிறக்காது இருந்துக்கலாம், அது கணக்கில்லை. ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாக்குத்தத்தத்தின் மூலமாக கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதே அடுத்தது ஏமஸ்தானங்கன்னு என்ன செய்கிறாரு? அவரும் வாக்குத்தத்தினால பிறக்கிறாரு. 2 பேருமே வயது முதிரே ஆனாலும் ஆண்டவர் அவங்க 2 பேருமே ஊழியத்துக்கென்று புரியுங்களா பெற்றெடுக்கிறாரு. ஏமஸ்தானங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கே போய் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கணுன்னா சாதாரண காரியமா? அப்போ அவர் ஏமஸ்தானம் கொண்டு வர்றதுக்கு அவருடைய பிளான் எப்படியாப்பட்ட பிளான் இருக்கும்? புரியுங்களா? கழுத்து இன்றைக்கி நாளைக்கு போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தப்பாக பண்ணுறாங்கன்னா அவர் டைரெக்டாக போய் பேசுகிறாரு. ஆனால் என்ன பண்ணார் ஏமஸ்தானகன்? அந்த தேசனுடைய ஏரோது ராஜாக்கிட்டே போய் என்ன பண்ணுறாரு? நீ இன்னொருத்தர் மனைவி வச்சுனிக்கிறியாப்பா, எவ்வளோ பேர் தப்புன்றாரு. நீதியை வெளிப்படுத்தி காட்டுறாரு. நீதிமானம் ஆகிட்டா அவங்களுக்கு என்ன இருக்காது? நெஞ்சில் பயம் இருக்காது. நமக்குள்ள நீதி உருவாயிடுச்சுன்னா அது நெஞ்சில் பயம் வராது. எதை குறித்து நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? அங்கே பயம் ஏன் வருதுன்னா நீதி இல்லை நெஞ்சில். அநீதி இருக்கிற வரைக்கும் பயம் வரும். சரிங்களா? அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மளும் வாக்குத்தத்தத்தினால என்ன பண்ணுறோம்? பரிசுத்த ஆவியினால நம்மளும் வாக்குத்தத்தத்தினால ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணுறோம்? ஜலத்தினால பிறக்கிறோம். அப்பத்தையும் ரத்தத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? புசிக்கிறோம். நம்ம எவ்வளோ அவங்களே காட்டு பிரில்லியண்டாக ஆகணும் இல்லை? இயேசுவின் ரத்தத்தை என்ன பண்ணுறோம்? வாங்கி பானம் பண்ணுறோம். இயேசுடைய சரீரமாக அப்பத்தை அனுதினம் புசிக்கிறோம். வாரம் வாரம் புசிக்கிறோம். எப்படி இருக்கணும்? ரொம்ப பரிசுத்தத்தில் வளரணும். அல்லேலூயா. அதை நம்ம அதை சாதாரணமாக நினைக்கிறதுனால சாதாரணமாக தெரியும். எதுவுமே எது எடுத்தாலும் விசுவாசமாக நினச்சா விசுவாசமாக மாறும். இப்போ தண்ணி எடுக்கிறீங்க, அப்படியே ஒருத்தர் கொடுத்து பாருங்கள், அவங்க குடிப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சொந்தக்காரர் வருவாங்க, புரியுங்களா? வராங்களா இல்லையா? அவங்க வந்ததுக்கு என்ன பண்ணி கொடுக்குறோம்? தண்ணி குடி. அதே நீங்கள் பாருங்கள், அந்த தண்ணியில் 1 நிமிஷம் மேலே கை வச்சு ஜோம் பண்ணிவிட்டு இயேசு ரத்தம் தெளிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்குள்ளே எப்படி சுபாவம் வந்தாலும் மாறி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளு சொல்லிட்டு நீ எதுவுமே கொடுத்து பாருங்கள். திடீர்னு நீ கொடுத்து அவங்க குடிக்கும் போது அசுத்தத்தை வெளியே ஓடிடும். அவங்க நம்ம வீட்டுக்கு ஓன்னு கத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த தண்ணி உள்ளே போய் என்ன பண்ணோம்? கிரியை செய்யும். அவங்க ரட்சிக்கப்படாது இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள அசுத்த ஸ்பிரிட் வேலை செய்யும். நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுத்து பாருங்கள் விசுவாசத்தோட. அவங்க வீட்டுக்கு ஓன்னு ரட்சிக்கப்பட்டு போகிற அளவுக்கு ஆகிடும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சத்தியத்திலே ஜெனிப்பிக்கப்படணும். என்னது?
அப்போ தான் இந்த வசனம், எனக்கு இந்த வசனம் யாருமே சொல்ல இது மாதிரிலாம். அதை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது, தியானிக்கும் போது இப்படிலாம் எனக்கு ஆண்டு வெளிப்படுத்துவார். புரியுங்களா? ஏதோ ஒரு நோட்டுக்கிட்ட புத்தகத்தை பார்த்து காப்பி அடிக்கிறது, அவர் பேசுன அதெல்லாம் கிடையாது. நம்மளே உள்ளே போய் இந்த வசனம் என்ன சொல்ல விரும்புது, ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல இப்படி பேசினார், இப்படி பேசினார், இந்த வசனத்துக்கு அர்த்தம் ஏன் தெரியுதுன்னா நம்ம அதை தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது அதிலேருந்து கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தல. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.